பிரதர் ஓம் சாந்தி. ஓம் சாந்தி சிஸ்டர், குஷியா இருக்கீங்களா? குஷியா இருக்கேங்க பிரதர். ம். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் டபுள் குஷியில இருக்கேன் சிஸ்டர். இன்னைக்கு ஒரு சூப்பர் வாணி. அப்பா 4 சிம்மாசனத்தை பத்தி சொல்லியிருக்காரு. ம் ஒன்னு புருவ மத்திய சிம்மாசனம், ம் இன்னொன்னு சுயமரியாதைகளின் சிம்மாசனம், ம் அப்புறம் பாப் தாதாவோட இதய சிம்மாசனம் 3வது, ம் 4வது எதிர்கால ராஜ்ய சிம்மாசனம். இந்த 4 சிம்மாசனத்திலயும் அமர்ந்து இருக்கக்கூடியவங்க தான் ராஜ யோகிகள். ஏன்னா ராஜாவாக போறோம் இல்லையா? ம் இப்ப ராஜாக்கள் எங்க உட்கார்ந்து இருக்கணும்? சிம்மாசனத்தின் மீதே உட்கார்ந்து இருக்கணும். அதுதான் நினைவும் கூட. புருவ மத்தியத்துல உட்காந்துருந்தா என்ன அர்த்தம்? சுயராஜ்ய அதிகாரிகளா இருக்கும் அந்த நினைவு. அப்பாவோட இதே சிம்மாசனத்துல அமர்ந்திருக்கோம்னா மன்மனாபவங்கிற நினைவு. ம் சுமான் பயிற்சி செய்யறோம், சுயமரியாதைகளின் பயிற்சி செய்யறோம் அப்படின்னா அந்த சுயமரியாதைகளின் சிம்மாசனத்துல அமர்ந்திருக்கும்னு அர்த்தம். எதிர்கால ராஜ்ய சிம்மாசனத்துல அமர போறோம்னா அந்த ஆஸ்தி சொர்க்கத்தை நினைவு செய்ய சொல்றாரு இல்லையா? ம் அந்த நினைவு எல்லாமே நினைவு தான். இது எல்லாமே யோகாவும் கூட. ராஜாவும் நீங்க தான், ஆத்மாக்கள் நீங்க தான் ராஜா, யோகாவும் அதுதான் உங்களுக்கு. அதனாலதான் அது ராஜ யோகம் அப்படின்னு சொல்றது. அத சூப்பரா அப்பா இன்னைக்கு சொல்லியிருக்காரு முன்னில, வரதானத்திலயும் ஸ்லோகன்லயும். அந்த நினைவு தான் உங்களுக்கு பாதுகாப்பும் கூட. மாயா கிட்ட இருந்து நீங்க பாதுகாப்பா இருக்கணும்னா இந்த நினைவு யாத்திரையிலே இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுதான் உங்களுக்கு உண்மையான பாதுகாப்பு அப்படின்னு. சூப்பர் வாணி இன்னைக்கு. ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி வாணி படிச்சு. பாக்கலாமே என்ன சொல்றாரு பாபா. ம். டேட் வந்து 10/9/2024. காலை முரளி ஓம் சாந்தி பாப்தாதா மதுபன்ல இருந்து சிவபாபா பேசுறாரு. இனிமையான குழந்தை, மாயாவை வசப்படுத்துவதற்கு மந்திரம் மன்மனாபவ. இந்த மந்திரத்தில் மட்டும்தான் அனைத்து சிறப்புகளும் நிறைந்து இருக்கு. இந்த மந்திரம் உங்களை தூய்மையாக்கி விடுகிறது என்றார் பாபா. அதான் உங்களுக்கு மன்மனாபவம் மந்திரம் தான் மிக சிறப்பான மந்திரம். அந்த மந்திரத்தை தான் குழந்தைங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதனாலதான் நீங்க மாயாவை வென்றவங்களாவும் ஆகுறீங்க, கூடவே தூய்மையாவும் ஆகுறீங்க. ஒரே ஒரு மந்திரத்தால 2 பலன் கிடைக்குது உங்களுக்கு அப்படிங்கிறாரு. பாபா கேள்வி கேட்கிறாரு, ஆத்மாவின் பாதுகாப்பிற்கான நம்பர் 1 சாதனம் எது? எப்படி? சாதனம் வந்து நினைவு யாத்திரை தான். ஆமா, பாதுகாப்பிற்கான சாதனம் நம்பர் 1 சாதனம். அதுவும் ஆமா. அது எப்படின்னு கேட்டார்ல, அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, ஏன்னா இந்த நினைவினால் தான் உங்களுடைய கேரக்டர் நடத்தை திருந்துகிறது. நீங்கள் மாயா மீது வெற்றி கொண்டு விடுகிறீர்கள். நினைவினால் தூய்மை இல்லா கர்மேந்திரங்கள் சாந்தமாகி விடுகிறது. நினைவினால் சக்தி கிடைக்குது. ஞான வாழ் தூய்மையோட கூர்மை தேவைன்றாரு. ஞான வாழ் தூய்மையின் கூர்மை. நினைவினால் தான் இனிய சதோ பிரதானம் கூட ஆவீர்கள். யாரிடம் கூட கோபப்படவே மாட்டீர்கள். அதனால் தான் நினைவு யாத்திரையில் பலவீனமாக ஆகிவிடக் கூடாது. நாம் எதுவரை நினைவில் இருக்கிறோம் என்று தன்னைத்தானே கேட்டுக்கொள்ள வேண்டும். அதான் நினைவு யாத்திரை தான் உங்களுக்கு பாதுகாப்பு. அந்த நினைவு யாத்திரையினாலதான் உங்களுக்கு இத்தனை விதமான பிராப்திகள் கிடைக்குது அப்படிங்கிறாரு. உங்களுடைய கேரக்டர் மாறுது, மாயாவை வென்றவரா ஆகுறீங்க, தூய்மை இல்லாத கர்மேந்திரியங்கள் தூய்மை ஆகுது, சக்திசாலியா மாறிடுறீங்க நினைவு யாத்திரையினால. அப்புறம் இனிமையான சத்துவ பிரதான நிலையும் அடையிறீங்க. யாரிடமும் உங்க கோவப்படாம இருக்கீங்க, உங்களுடைய பலகீனங்களை வெளிப்படுத்தாம இருக்கீங்க. அப்புறம் அந்த ஞானத்தின் வால்ல தூய்மையின் கூர்மை இருக்கணும். ஞானம் சொல்றீங்க, ஞானத்தின் விஷயம் புத்தியில இருக்குதான், இருந்தாலும் புத்தியில யோகத்தின் அந்த யோகம் தான் தூய்மை, தூய்மையின் கூர்மையும் இருக்கணும் அப்படிங்கிறாரு. இப்படிப்பட்ட நினைவு யாத்திரை உங்களுக்கு இருக்குதா இப்படின்னு உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கங்க அப்படிங்கிறாரு. நினைவு யாத்திரையில பலகீனமா இருக்கக்கூடாது. அப்ப எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு பாருங்க அப்படிங்கிறாரு. ஓகேங்க பிரதர். ஹெட்லைன் ரொம்ப நல்லா இருக்குங்க பிரதர், சூப்பரா இருக்கு. இன்னும் வரதான ஸ்லோகன் அதை விட சூப்பரா இருக்கு. இல்ல வரதான ஸ்லோகன் அதை விட சூப்பரா இருக்கும். சூப்பர் பிரதர், நல்லா இன்னொரு தடவை எல்லாம். ஓகே பார்க்கலாம். அடுத்து ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்கு தினம்தோறும் எச்சரிக்கை அவசியம் கொடுக்க வேண்டி இருக்கு. என்ன எச்சரிக்கை? பாதுகாப்பு முதலில்
பாதுகாப்புனா என்ன கேக்குறாரு பாபா. நினைவு யாத்திரை மூலம் நீங்கள் மிக மிக பாதுகாப்பாக இருக்கிறீங்க. முக்கியமான விஷயம் குழந்தைகளுக்காக இதுதான் பாபா புரிய வைக்கிறார். குழந்தைகள் நீங்கள் எவ்வளவு நினைவு யாத்திரையில் ஈடுபட்டிருக்கிறீர்களோ அவ்வளவு குஷி இருக்கும். மேலும் உங்களுடைய மேனஸ் நடவடிக்கைகள் கூட சரியாகி கொண்டே செல்லும். ஏன்னா தூய்மையாகவும் ஆக வேண்டும், நடத்தைகளும் திருந்த வேண்டும், தன்னைத்தான் சோதிக்கவும் வேண்டும். எனது நடத்தை கேரக்டர் யாருக்கும் துக்கம் கொடுப்பதா இல்லையே, எனக்கு எந்த ஒரு தேக அபிமானமும் வந்துவிடவில்லையே, இதில் நல்லபடியாக தன்னை சோதிக்க வேண்டும். பாபா அமர்ந்து குழந்தைக்கு கற்றுத் தருகிறார். குழந்தைகள் நீங்கள் படிக்கவும் செய்றீங்க, ஆனால் பாபா சொல்ல படிக்க செய்றீங்க என்றால் பிறகு படிப்பு சொல்லித்தரவும் செய்கிறீர்கள். எல்லையற்ற தந்தை படிப்பு சொல்லி தருகிறார், அவ்வளவுதான். மற்ற அனைவரும் தேகதாரிகள். இதில் முழு உலகமும் வந்துவிடும். ஒரு பாபா தான் சரீரமற்றவர், விதேகியாக இருக்கிறார். அவர் குழந்தைகளாகிய உங்களுக்கு சொல்கிறார், நீங்களும் கூட விதேகியாக வேண்டும். நான் வந்திருப்பது உங்களை விதேகி ஆக்குவதற்காகத்தான். தூய்மை ஆனால்தான் அங்கே செல்ல முடியும். அசுத்தமானவர்கள் அங்கே அழைத்து செல்லவே மாட்டேன். அதனால் முதன் மந்திரமே இதைத்தான் தருகிறேன். மாயாவை வசப்படுத்துவதற்கான இந்த மந்திரம், தூய்மை அடைவதற்கான மந்திரமும் இந்த மன்மனாபவ மந்திரம் தான். இந்த மந்திரத்தில் அதிகமான சிறப்புகள் நிரம்பி இருக்கு. இதன் மூலம் தான் நீங்கள் தூய்மையாக வேண்டும். மனிதர் தேவதையாகவும் வேண்டும். நிச்சயமா நாம் தான் தேவதையா இருந்தோம். தனக்கான பாதுகாப்பினை விரும்பினாலும் சரி, அல்லது உறுதி நிறைந்த மகாவீர் ஆக விரும்பினாலும் சரி, இந்த புருஷார்த்தம் செய்யுங்க. பாபாவோ நிறைய அறிவுரை தந்து கொண்டேதான் இருக்கிறார். டிராமா என்று சொல்லிக் கொண்டும் இருக்கிறார். டிராமாவின் அனுசாரம் அனைத்தும் சரியாக நடந்து கொண்டுதான் இருக்கு. பிறகு வருங்காலத்திற்காகவும் சொல்லி புரிய வைத்துக் கொண்டே இருக்கிறார். நினைவு யாத்திரையில் பலவீனமாக ஆகக்கூடாது. வெளியில் உள்ள பந்தனத்தில் இருக்கும் கோபிகைகள் எவ்வளவு நினைவு செய்கிறார்கள், அந்த அளவுக்கு முன்னிலையில் இருப்பவர்கள் நினைவு செய்வது கிடையாது, நினைவு செய்வதில்லை என்றார் பாபா. முன்னாடி இருக்கிறாங்க, முன்னிலையில வருபவர்கள்ன்றாரு. அவர்கள் உயர்ந்த பதவி பெற முடியும். இது என்னங்க பிரதர்? இது என்னன்னு சொல்றாருன்னா சிஸ்டர், விதேகி தந்தை உங்களுக்கு விதேகி ஆகிறதுக்கான பயிற்சி சொல்லித்தாரேன், அந்த பாடம் கற்பிக்கிறதுக்கு தான் வந்திருக்கேன். தந்தைக்கு சரீரம் கிடையாது, சரீரம் இல்லாத தந்தை பரந்தாமத்துல இருந்து வந்திருக்கேன். ஆனா எனக்கு சரீரம் கிடையாது. உங்களையும் அந்த பரந்தாம வீட்டுக்கு அழைச்சிட்டு போறதுக்காக வந்திருக்கேன். சாந்தி வேணும்னு கேட்டுட்டு இருந்தீங்க இல்லையா, 63 பிறவியா, அதுக்காக சாந்தி கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன். அங்க அழைச்சிட்டு போகணும்னா விதேகியாகி தான் போகணும். நீங்க அதுக்கு அது தூய்மையான உலகம்ன்றதுனால நீங்க தூய்மையற்றவர்களா இருக்கீங்க. தூய்மையற்றவர்கள் அங்க அழைச்சிட்டு போக முடியாது, இங்கேயே தூய்மையாகி தான் உங்களை அழைச்சிட்டு போகணும் அப்படிங்கறத சொல்றாரு அப்பா. என்ன கொஸ்டின் சிஸ்டர் கேட்டீங்க? அது நினைவாத்துல பலவீனமா இருக்கக்கூடாது. வெளியில் உள்ள, அதாவது வெளியில மாத்தாக்கள் வெளியில உள்ள மாத்தாக்கள், பந்தனத்துல இருக்கக்கூடியவங்க, இல்லறம் சொல்லலாம் பிரதர், இல்லறத்தில் இருப்பவர்கள். ஆமா, இல்லறத்துல இருக்கக்கூடியவங்க, பந்தனத்துல இருக்கவங்க நல்ல நினைவு யாத்திரையில இருக்காங்க. ஆனா அவங்க இருக்கிற நினைவுல கூட இங்க சென்டர்ல இருக்கவங்க, முன்னிலையில இருக்கக்கூடியவங்க, சென்டர்ல இருக்கவங்க கூட அந்த அளவுக்கு நினைவுல இல்ல. சென்டர்ல பெரிய பெரிய போஸ்டிங்ல இருக்காங்க இல்லையா, ஜோன் இன்சார்ஜா அந்த இன்சார்ஜா எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க கூட அந்த அளவுக்கு நினைவு செய்யறது இல்ல தந்தைக்கு. அந்த அளவுக்கு அவங்களுக்கு கூட அந்த அன்பு இல்லாம இருக்குது. ஏன்னா ஃப்ரீயா தான் இருக்காங்க எல்லாரும், அவங்களுக்கு கூட அந்த அளவுக்கு அன்பு இல்லாம இருக்கு தந்தையின் மீது. நினைவு யாத்திரையின் சார்ட் எல்லாம் அவங்க சரியா காட்டுறது இல்ல. ஆனா பந்தனத்துல இருக்க தாய்மார்கள் நல்ல விதத்துல நினைவு செய்யறாங்க, அவங்க பெரிய பெரிய போஸ்டிங் அடைய போறாங்கன்னு எச்சரிக்கை கொடுத்துட்டு இருக்காரு. ஆமா, உயர்ந்த பதவி அடையணும்னா நினைவு யாத்திரை வேணும். அந்த நினைவு யாத்திரைய அங்க பந்தனத்துல இருக்கவங்க கூட நல்ல விதத்துல செய்யறாங்க, இல்லறத்துல இருக்கவங்க கூட நல்ல விதத்துல செய்யறாங்க அப்படிங்கிறப்ப. அதங்க பிரதர் பாபா என்ன சொன்னா, பந்தல இருக்கும் கோபிகைகள் எவ்வளவு நினைவு செய்யறாங்க, அந்த அளவுக்கு முன்னிலையில் இருப்பவர்கள் நினைவு செய்வதே கிடையாது. அவர்கள் உயர்ந்த பதவி பெற முடியும். நல்ல நல்ல பெரிய சென்டர்களை பராமரிக்கக்கூடிய முக்கியமானவர்கள் கூட நினைவு யாத்திரையில் பலவீனமாக இருக்கிறார்கள் என்பதை பார்க்கப்படுகிறது. பாபா சொல்றார், நினைவில் கூர்மை மிக நன்றாக இருக்க வேண்டும். கூர்மைன்றது பிரதர்
கூர்மைங்கிறத நினைவு சிஸ்டர். அப்ப அது கத்தியில முனை எப்படி இருக்கும், ஷார்ப்பா இருக்கும் இல்லையா முனை, அதே போல ஆத்மா புள்ளியா இருக்குது இல்லையா, அந்த ஷார்ப்பா அந்த நினைவு இருக்கணும் இல்லையா உங்களுக்கு. ஞானம் இருக்குது நல்லா, ஆத்மா பரமாத்மா டிராமா, அப்புறம் அப்பா தூய்மையற்றவர்களை தூய்மையாக்க கூட வந்திருக்காரு, மனிதர்கள்ல இருந்து தேவதை ஆகணும், இந்த சத்தியுகம் திரேதாயுகம் துவாபரயுகம் கலியுகம், இந்த சக்கரம்லாம் நல்லா ஞாபகம் வச்சிருக்கீங்க. ஆத்மாங்கிற அந்த புள்ளி மேல கவனம் இருக்கணும், அதுதான் அந்த கூர்மை. கூர்மைனா முன்னாடி ஊசியா சின்னதா புள்ளிமையா இருக்கும் இல்லையா, ஷார்ப்னஸ், அந்த அதுதான் ஆத்மா அப்படிங்கிற பரமாத்மாவை நினைவு செய்யணும் அப்படிங்கிற அந்த கூர்மை, யோகத்தின் கூர்மை. அது அந்த யோகத்தினாலதான் தூய்மை அடைகிறீங்க, அதைத்தான் அப்பா தூய்மையின் கூர்மைன்னு சொல்றாரு. ஞானம் நல்லா இருந்தாலும் அந்த யோகத்தின் கூர்மை அந்த வாள்ல இருக்கணும். அப்படின்னா தான் எதையும் குத்த முடியும், வெட்ட முடியும். மாயாவை குத்த முடியும், மாயாவை வெட்ட முடியும். அதுக்காக சொல்றாரு அப்பா. சொல்றாரு. சரிங்க பிரதர். பொதுவாவே வழக்கத்திலே பேசுவாங்க, நல்லா ஷார்ப்பா இருங்க அப்படின்னுவாங்க. புத்திசாலியா இருக்குன்னு சொல்றாரு இல்லையா, அதுவும் கூட சொல்லலாம். புத்திசாலி அப்படின்னா என்ன அர்த்தம், யோகத்திலே இருக்கக்கூடியவங்க, அந்த ஷார்ப்னஸ். சரி சரி சரி. பாபா சொல்ற ஞானம் என்ற வாள், ஞானம் என்ற வாளில் நினைவு என்ற கூர்மை இல்லாத காரணத்தாலதான் யாருடைய புத்தியிலும் பதிவது கிடையாது. எதுக்குன்னா நம்ம ஞானம் சொல்றோம்னா யோகத்துல இருந்து சொன்னோம்னா அடுத்தவங்க புத்தியிலையும் பதியும் அந்த ஞானம். இதயத்தின் ஆழம் வரைக்கும் உங்களுக்கு போய் டச் ஆகி அவங்களும் பாபா குழந்தையா மாறுவாங்க. வெறும் நீங்க வாய் வார்த்தையா வெறும் ஞானத்தை சொல்லிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு போய் சேராது. அவங்க வெறும் காதலை கேட்டுட்டு இந்த காதலை வாங்கிட்டு இந்த காதலை விட்டுட்டு போயிடுறாங்க இல்லையா. அதனாலதான் பாபா குழந்தைங்க அதிகமா உருவாக்குறது இல்ல. உங்களுக்கு நினைவின் கூர்மை நல்லா இருக்கணும், ஞானத்தை சொல்ற விதமும் நல்லா இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு அந்த ஞானத்தின் அம்பு அவங்க இதயத்துல பதியும் அப்படிங்கிறாரு. நினைவினோட கூர்மை நல்லா இருக்கும்னா இப்ப சொல்றாங்க பிரதர், 7 நாள் சொல்லாரு பாபா பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல இவங்க நல்ல ஒரு நினைவுல பரமாத்மாவோட இருந்துட்டு அதுக்கப்புறமா சொல்லும் போதுதான் அந்த பவர். அம்பு உதாரணமா சொல்லலாம். அம்பு கூர்மையா இருக்கணும் இல்லையா, ஞானத்தின் அம்பு. அதுவும் சொல்றாரு அப்பா. முதல்ல கத்தி சொன்னாரு, அடுத்து அம்பு சொல்றாரு. தேவி தேவதைகள் கையில வச்சிருப்பாங்க பாத்திருக்கீங்க இல்லையா, அம்பும் வச்சிருப்பாங்க கையில. ஒரு பக்கம் கத்தி வச்சிருப்பாங்க, ஒரு கையில அம்பும் வச்சிருப்பாங்க. எல்லாம் வேணும் இல்லையா நமக்கு, எல்லா அலங்காரமும் தேவை இல்லையா, சொல்றேன். இப்ப நம்ம கூட வாணி வந்து கேக்குறோம்னா இது யாரு சொல்லிட்டு இருக்கான்றத புரிஞ்சுட்டு தான் கேட்கணும். ஆமா, சிவபாபா சொல்லிட்டு இருக்காரு, பகவானோடது. அதுதான் பாபா சொல்றாரு, யாருடைய புத்தியில் பதிவதே கிடையாது கூர்மை இல்லாத காரணத்தாலன்றாரு. ஞானம் அந்த வாழுல நினைவு கூர்மை இல்ல, முழுமையா வாழ்ந்து கொண்டே இறப்பதும் இல்லைன்றாரு பாபா. அதுக்கப்புறம் குழந்தைகள் முயற்சி செய்கிறார்கள், ஞான பானத்தை எய்தி பாபாவுடையவர்களாக ஆக்க வேண்டும். அடுத்த லைன்ல சொல்றாரு, அல்லது மறுபிறவி எடுத்தவர்களா ஆக்க வேண்டும். ஆனா இறப்பது இல்லை. அதனால் நிச்சயமாக ஞானம் என்ற வழி குறைபாடு இருக்கு. பாபா அறிந்திருக்கலாம், டிராமா முற்றிலும் சரியாக நடைபெற்று கொண்டுதான் இருக்கு. ஆனா இனி வரும் காலத்துக்காக பாபா புரிய வைத்துக் கொண்டே இருப்பார் இல்லையா. ஒவ்வொருவரும் தங்களை தாங்களே கேட்டுக்கொள்ளுங்கள், நாம் எதுவரை நினைவு செய்யறோம், நினைவினால்தான் பலம் வரும். அதனால் சொல்லப்படுது ஞானம் என்ற வாள் கூர்மை வேண்டும். ஞானத்தையும் மிகவும் சகஜமாக தான் புரிய வைக்க முடியும். எவ்வளவு நினைவில் இருக்கீங்களோ அவ்வளவு அதிகமான இனிமையானவர்களாக ஆகிக்கொண்டே போவீர்கள். நீங்கள் சதோ பிரதானமாக இருந்த போது இனிமையானவர்களா தான் இருந்தீங்க, இப்போது மீண்டும் சதோ பிரதானமா ஆகணும். உங்க சுபாவம் இனிமையானதாக இருக்க வேண்டும். ஒரு பொழுதும் கோபப்படவே கூடாது, கோபப்படுகிற மாதிரி சூழ்நிலை இருக்க கூடாது. அது போல முயற்சி செய்ய வேண்டும். ஏன்னா இந்த ஈஸ்வரிய கல்லூரி ஸ்தாபனை செய்வதற்கான சேவை மிகவும் உயர்ந்தது. விஸ்வ வித்யாலயங்களோ பாரதத்தில் அதிகமாக பாடப்படுகிறது. உண்மையில் அப்படி கிடையாது. ஒரே ஒரு விஸ்வ வித்யாலயம் தான் இருக்கு. தந்தை வந்து அனைவருக்கும் முக்தி ஜீவன் முக்தி அளிக்கிறார். பாபாவுக்கு தெரியும், உலகம் முழுவதிலும் உள்ள மனிதர்கள் அனைவருமே இப்பொழுது அழிந்து போவார்கள். பாபாவை அதனால தானே அழைத்தீர்கள். அழைத்ததும் இதற்குத்தான். அதாவது இந்த அசுத்த உலகத்தில் அழிவு மற்றும் புது உலகத்தின் ஸ்தாபனை செய்யுங்கள் என்பதற்குத்தான். குழந்தைகளும் புரிந்து கொண்டே இருக்கிறார்கள். நிச்சயமா பாபா வந்து விட்டார். இப்போது மாயாவோட பகட்டு எவ்வளோ உள்ளது. பாம்பியாவின்
வீழ்ச்சி பற்றிய விளையாட்டையும் காட்டுகிறார்கள். பெரிய பெரிய கட்டிடங்கள் முதலியவற்றை கட்டிக்கொண்டே இருக்கிறார்கள். இதுதான் பகட்டு. சத்தியுகத்தில் இத்தனை மாடிகள் உள்ள வீடுகளை கட்டவே மாட்டார்கள். இங்கேதான் கட்டப்படுகிறது. ஏனென்றால் வசிப்பதற்கு இடம் குறைவாக இருக்கு. விநாசமாகும் போது பெரிய பெரிய கட்டிடங்கள் அனைத்தும் விழுந்து விடும். முன்பெல்லாம் இவ்வளவு பெரிய கட்டிடங்கள் உருவானதே கிடையாது. இப்போதான் இவ்வளவு பெருசு இருக்குன்றாரு. வெடிகுண்டுகள் போடும்போது சீட்டுக்கட்டை போல சரிந்து விழுந்து விடும். இதனுடைய அர்த்தம் அவர்கள் மட்டும் இறந்து போவார்கள், மற்றவர்கள் பேசிக் கொள்வார்கள் என்பதெல்லாம் கிடையாது. யார் எங்கே இருக்கிறார்களோ, சமுத்திரத்துல இருந்தாலும், நிலத்துல இருந்தாலும், ஆகாயத்துல இருந்தாலும், மலை மீது இருந்தாலும், பறந்து கொண்டிருந்தாலும் அனைவரும் அழிந்து போவார்கள். இது பழைய உலகம் இல்லையா? 84 லட்சம் உயிர்கள் இருந்தாலும் எல்லாமே மொத்தமா அழிந்து போகும்ன்றாரு பாபா. அங்கே புது உலகில் இது போல எதுவும்லாம் நடைபெறாது. இவ்வளவு மனிதர்கள்லாம் அங்க இருக்க மாட்டாங்க. கொசுக்களோ அது போன்ற வேற எந்த ஜீவ தத்துவ ஜந்துக்களோ இருக்காது. ஜீவ ஜந்துக்கள், கொசு இங்கே பாருங்கள் ஏராளமாக இருக்கு. இப்போது குழந்தைகள், நீங்கள் தேவதை ஆகிறீர்கள் என்றால் அங்கே ஒவ்வொரு பொருளும் உங்களுக்கு சதோ பிரதானமாகத்தான் கிடைக்கும். இங்கேயும் கூட பெரிய மனிதர்கள் வீடுகளுக்கு செல்வீர்களானால் அங்கே மிகவும் சுத்தமா இருக்கும். நீங்களும் அனைவரை காட்டிலும் அதிகமாக பெரிய தேவதையாக போறீங்க. பெரிய மனிதர் என்று கூட சொல்ல மாட்டார்கள். நீங்கள் மிக உயர்ந்த தேவதையாக போறீங்க. இது ஒன்றும் புதிய விஷயம் கிடையாது. 5000 ஆண்டுகளுக்கு முன்பும் கூட நீங்கள் இது போல் நம்பர்வார் ஆகியிருந்தீர்கள். சத்தியுகம் பத்தி சொல்றாரு. இவ்வளவு குப்பைகள் அங்க எதுவுமே இருக்காது. குழந்தைக்கு இப்போ மிகவும் குஷி ஏற்படுது. நாம் உயர்ந்த தேவதை ஆக போகிறோம். ஒரே ஒரு தந்தை தான் நமக்கு படிப்பு சொல்லி தராரு. அவர் நம்மை உயர்ந்தவர்களா மாற்றுகிறார். படிப்பில் எப்போதுமே நம்பர்வார் தகுதி உள்ளவர்கள் இருப்பார்கள். சிலர் குறைவாக படிக்கிறார்கள், சிலர் அதிகமாக படிக்கிறார்கள். இப்போது குழந்தைகள் புருஷார்த்தம் செய்து கொண்டே இருக்கிறார்கள். பெரிய பெரிய சென்டர்களை திறந்து கொண்டும் இருக்கிறார்கள். பெரிய பெரிய மனிதர்களுக்கும் தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக பாரதத்தின் புராதன ராஜயோகம் என்று பாடப்பட்டது. குறிப்பாக வெளிநாட்டினருக்கு அதிக ஆர்வம் இருக்கு ராஜயோகம் கற்பதற்காக. பாரதவாசிகள் தமோ பிரதானமான புத்தி உள்ளவர்கள். அவர்கள் கூட தமோ புத்தி தான் உள்ளவர்கள். அதனால் அவர்களுக்கு பாரதத்தோட புராதான ராஜயோகத்தை கற்பதற்கான ஆர்வம் இருக்கு. பாரதத்தின் புராதன ராஜயோகம் பெயர் பெற்றது. அதன் மூலம்தான் பாரதம் சொர்க்கமாக ஆகிறது. முழுமையா புரிந்து கொள்பவர்கள் மிக சிலரே வருகிறார்கள். சொர்க்கமாகிய ஹெவன் கடந்து சென்று விட்டது. மீண்டும் நிச்சயமா வரும். ஹெவன் அல்லது சொர்க்கம் அனைத்தையும் விட மிகப்பெரிய உலக அதிசயம். சொர்க்கத்துக்கு எவ்வளவு பெயர் புகழ் இருக்கு. சொர்க்கம் மற்றும் நரகம், சிவாலயம் மற்றும் வேஷ்யாலயம். இப்போது நாம் சிவாலயத்துக்கு செல்ல வேண்டும் என்பது குழந்தைகள் இப்போது புரிந்து கொள்கிறார்கள். நம்பர் வார் தான் சொல்றார் பாபா. நாம் சிவாலயம் செல்ல வேண்டும் என்பது குழந்தைக்கு இப்போது நம்பர் வார் நினைவு இருக்கு. அங்கே செல்வதற்காக சிவபாபாவை கண்டிப்பா நினைவு செய்ய வேண்டும். அனைவரையும் அழைத்து செல்பவர் ஒரே ஒரு தந்தை. அனைவரையும் அழைத்து செல்லும் வழிகாட்டி பண்டா ஆவார். பண்டானா வழிகாட்டி அர்த்தம். பாண்டவர்கள் சொல்றாரு இல்லையாப்பா. பண்டா அப்படின்னா வழிகாட்டி. பண்டாவினுடையவர்கள் அப்படிங்கறதான் பாண்டவர்கள் சொல்றது. நம்மள பிரதர் சொல்லுவார் இல்லையாப்பா. அப்ப யாரெல்லாம் ஞானத்தை சொல்றாங்களோ அவங்க எல்லாருமே பாண்டவர்கள் தான். பண்டாங்கிறவர் அப்பா வழிகாட்டி. பண்டாவினுடைய அவர்கள்னா நாம தான் குழந்தைகள். பாண்டவர்கள் வழிகாட்டிகள் அப்படின்னு சொல்றாரு அப்பா. எக்ஸ்பிளைன் பண்ணிடலாமா? தான் சொல்லுங்க பிரதர். ஃபர்ஸ்ட் அந்த நீங்க தேக அபிமானத்துல இருந்தீங்கன்னா அடுத்தவங்களுக்கு ஞானத்தை சொல்லும் போது அந்த இது பதியறதுல. அதனாலதான் இறந்து வாழும் பிறவிங்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா அப்படின்னு கேட்டார். தேக அபிமானத்துல இருந்து அடுத்தவங்களுக்கு ஞானத்தை சொன்னீங்கன்னா உங்களுக்கு அகங்காரம் தான் வெளிப்படும். அவங்களுக்கு நீங்க ஆத்மாங்கிற உணர்வு வராது. அந்த யோக நிலையில இருந்தா அடுத்தவங்களுக்கு ஞானம் கொடுக்கறது அவங்களுக்கு அந்த புத்தியில பதியாதுன்னு சொன்னாரு. அப்புறம் இந்த கட்டிடங்களை பத்தி சொன்னார் இல்லையா. முக்தி ஜீவன் முக்தி கொடுக்கறதுக்காக அப்பா வந்திருக்கேன். ஆனா இந்த உலகத்துல பாருங்க, இந்த உலகம் கூட சொர்க்கம் போல மாயாவின் வெளிப்பகட்டு இருக்குது. பெரிய பெரிய பில்டிங்ஸ் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் இப்ப பாருங்க எல்லாமே அழிய போகுது. நீங்க எங்க இருந்தாலும் அழியதான் போகுது. இந்த பில்டிங்ஸ் எல்லாம் ஃபுல்லா சீட்டுக்கட்டு போல சரிஞ்சு போயிடும் அப்படின்னு சொன்னார் இல்லையா.
அந்த சீட்டுக்கட்டு போல சரிஞ்சு போகுது. நீங்களும் பாருங்க, எங்க சமுத்திரத்துல இருந்தாலும் சரி, வானத்துல இருந்தாலும் சரி, மலை மீது அமர்ந்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் நீங்க எல்லாருமே அழியதான் போறீங்க. அப்ப இந்த பழைய உலகத்தின் மீது புத்திய செலுத்தாம இப்ப புது உலகத்துல பக்கமா செலுத்துங்க அப்படிங்கிறாரு. புது உலகத்துல இப்படிப்பட்ட ஜீவராசிகள், ஜீவ ஜந்துக்கள், அந்த விஷ ஜந்துக்கள், பாம்பு, பல்லி, கொசு, இந்த துக்கம் கொடுக்கற மாதிரி ஜந்துக்கள் இருக்கு இல்லையா, பூச்சிகள், அதெல்லாம் அங்க இருக்காது அப்படின்னு சொல்றாரு அப்பா. சத்தியுகத்திலையும் அங்க எல்லாமே சத்துவ பிரதானமா நல்ல நிலையில இருக்கும். உங்களுக்கு எல்லாமே சுகம் கொடுக்கக்கூடியதா இருக்கும். அப்படிப்பட்ட உலகத்தை நீங்க நினைவு செய்யுங்க அப்படிங்கிறாரு. இப்படிப்பட்ட இந்த உலகத்தை, இந்த முழு உலகம் அழிய போகுது, இந்த பழைய உலகத்தை மறந்துட்டு அந்த புது உலகத்தை நினைவு செய்யுங்க அப்படின்னு சொன்னார். நீங்க வழிகாட்டிகளா இருக்கீங்க, அடுத்தவங்களுக்கு இந்த மாதிரி பாடத்தை சொல்லி அடுத்தவங்களை வழிகாட்டி அழைச்சிட்டு போகக்கூடியவங்களா இருக்கீங்க. அதான் பாண்டவர்கள் அப்படின்னு சொன்னாரு இல்லையாப்பா. பண்டா நான் வந்திருக்கேன், அப்பா நான் வந்திருக்கேன் வழிகாட்டுறதுக்காக. அப்பா கிட்ட இருந்த ஞானத்தையும் யோகத்தையும் கத்துக்கிட்டு நீங்க அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறாரு. அதுதான் அந்த ஞானத்தையும் நம்ப சொன்னாரு. இப்ப அந்த புராதன ராஜயோகம்னு சொன்னார் இல்லையாப்பா. அந்த புராதன ராஜயோகத்தை கத்துக்கிறதுக்கு இந்த பாரதவாசிகளுக்கு எல்லாருக்கும் ஆர்வம் இருக்குது. நீங்களும் நல்ல விதத்துல சொல்லி புரிய வைக்கணும் அப்படிங்கிறாரு அந்த ராஜயோகத்தை. நீங்க வாசிங்க அந்த வழிகாட்டியில இருந்து பண்டா. அனைவரையும் அழைத்து செல்பவர் அவர்தான். அனைவரையும் அழைத்து செல்லும் பண்டா வழிகாட்டி ஆவார். பக்தி இரவு என சொல்லப்படுது, ஞானம் பகல் என சொல்லப்படுது. இது எல்லையற்ற விஷயம். புதிய பொருள் மற்றும் பழைய பொருளுக்கிடையே மிகுந்த வேறுபாடு இருக்கு. இப்போது குழந்தைகளுக்கு மனதில் தோன்றுது, இவ்வளோ உயர்ந்த படிப்பு, உயர்ந்த கட்டிடத்தில் படிப்பிப்போமானால் பெரிய பெரிய மனிதர்களும் வருவார்கள். ஒவ்வொருவருக்கும் அமர்ந்து சொல்லி புரிய வைக்க வேண்டியிருக்கு. உண்மையில் படிப்பு அல்லது கல்விக்காக தனிமையான இடங்கள் வேண்டும்ன்றாரு. பிரம்மஞானிகள் கூட ஆசிரமங்களும் நகரத்திலிருந்து வெகு தொலைவில் இருக்கு. மேலும் கீழ்த்தளத்தில் தான் இருக்கிறார்கள். இவ்வளவு உயரமான மாடிகளில் இருப்பது இல்லை. இப்போது தமோ பிரதானமான காரணத்தால் நகரத்தின் உள்ளே நுழைந்து விட்டார்கள். அந்த சக்தி குறைந்து போய் விட்டது. இச்சமயம் அனைவரோட பேட்டரியுமே காலியாகிடுச்சுன்றாரு. இது புரியுதா உங்களுக்கு? புரியுதுங்க. சன்னியாசிங்களாம் ஆரம்ப காலத்துல எல்லாரும் காட்டுல போய் தனிமையில இருந்து தவம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப பாருங்க எல்லாம் தமோ பிரதான நிலையா ஆயிடுச்சு. நகரத்துக்குள்ளே வந்து ஆசிரமத்தை கட்டிட்டு அவங்க தனிமையா இருக்கும், தூய்மையா இருக்கும்னு சொல்லிட்டு இருக்காங்க. காட்டுல போய் தனிமையா இருந்து தூய்மையா வாழக்கூடிய அந்த சக்தி அவங்களுக்கும் போயிடுச்சு. முழுமையா இந்த முழு உலகத்துல வாழக்கூடிய எல்லா ஆத்மாக்களுக்கும் அந்த ஆத்மால இருக்க அந்த பேட்டரி குறைஞ்சு போச்சு, தூய்மையின் பேட்டரி குறைஞ்சு போச்சு. அதனாலதான் நரகத்துக்குள்ள வந்து இவங்களும் லக்ஸூரியா வாழ பழகிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டாரு அப்பா. இப்ப எல்லாம் பாக்குறோம் இல்லையா, பெரிய பெரிய பில்டிங்க கட்டிட்டு ஆசிரமம் கட்டிட்டு நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கி இருந்துட்டு ஜாலியா நம்ம கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருக்காங்க, ஃபுட்பால் விளையாண்டுட்டு இருக்காங்க ஆசிரமத்துக்குள்ள. அப்படி ஆயிடுச்சு. இதான் தமோ பிரதானமா ஆயிடுச்சு அப்படிங்கிறாரு. அதான் இச்சமயம் அனைவரோட பேட்டரியும் காலியாகி விட்டது. இப்போது பேட்டரியை எப்படிதான் நிரப்ப முடியும்? இதை பாபாவை தவிர யாரும் பேட்டரி சார்ஜ் செய்ய முடியாது. குழந்தைக்கு பேட்டரி சார்ஜ் செய்வதால் தான் சக்தி வரும். அதற்காக முக்கியமான நினைவு, அதில் தான் மாயாவோட விக்னங்களும் ஏற்படுது. பாபா சொல்ற, சிலரோ சர்ஜனுக்கு முன் அனைத்தையுமே சொல்லி விடுகிறார்கள், சிலர் மறைத்தும் விடுகிறார்கள். உள்ளுக்குள் இருக்கும் குறைபாடுகளை பாபாவுக்கு சொல்லிவிட வேண்டும். இந்த ஜென்மத்துல என்ன பாவங்கள் செய்துள்ளனரோ அவற்றை அவினாசி சர்ஜன் முன்னிலையில் வர்ணனை செய்ய வேண்டும். இல்லை என்றால் மனதுக்குள் அரித்து கொண்டே இருக்கும். சொன்னதுக்கு பிறகு அரிக்காது. உள்ளுக்குள்ளேயே வைத்து விடுவது என்பது நஷ்டத்தை உண்டாக்கும். யார் உண்மையிலும் உண்மையான குழந்தையா ஆகிறாரோ அவர்கள் அனைத்தையும் பாபாவுக்கு சொல்லி விடுவார்கள். இந்த ஜென்மத்தில் என்னென்ன பாவங்கள் செய்தேன், நாளுக்கு நாள் பாபா உத்வேகம் கொடுத்து கொண்டே இருக்கிறார். இது உங்களுடைய கடைசி பிறவி. தமோ பிரதானத்தினால் பாவமோ நிச்சயமாக நடைபெறும் இல்லையா பாபா சொல்றாரு. ஆமா, இதான் என்னன்னா சிஸ்டர், பொதுவா உலகத்துல கூட சொல்லுவாங்க டாக்டர் கிட்ட எதையும் மறைக்க கூடாது, உண்மையை சொல்லணும் அப்படின்னு. அதே போல தந்தையும் அழிவற்ற சர்ஜன் இல்லையா, டாக்டர் இல்லையா. அப்ப 5 விகாரத்தின் நோய் உங்களுக்குள்ள எல்லாருக்குள்ள இருக்கு இல்லையா. அப்ப என்ன இருக்குதோ அத உண்மையா அப்பா கிட்ட சொல்லுங்க. அப்பா கிட்ட சொல்லும் போது அதன் மீது கவனம் அதிகமா அப்பாவும் கொடுப்பாரு, நீங்களும் கொடுப்பீங்க. இனிமேல் இந்த மாதிரி தப்பான காரியங்களை நான் செய்ய மாட்டேன் அப்படின்றது. அதனாலதான் அப்பா கிட்ட சொல்லுங்க, மறைக்க கூடாது இந்த டாக்டர் கிட்ட அப்படிங்கிறாரு அப்பா.
அசுத்தமான சிந்தனைகள் வருதா தந்தை கிட்ட சொல்லிடுங்க. இந்த பிறவிகளை என்னென்ன பாவம் செஞ்சிருக்கீங்களோ அது எல்லாத்தையுமே அப்பா கிட்ட சொல்லிட்டீங்கன்னா அப்பா பாதிக்கு பாதி அந்த தண்டனையில இருந்து குறைச்சிருவாரு. மிச்சதெல்லாம் நம்ம நினைவு யாத்திரையில இருந்து யோக பலத்தால எரிச்சிடலாம். அதான் சொல்ல வர்றாரு அப்பா. அப்ப நீங்க அப்பா கிட்ட சொல்லிடுங்க. அப்பதான் மனசு அரிக்காம இருக்கும், பச்சாதாபம் ஏற்படாம இருக்கும், குற்ற உணர்ச்சி இல்லாம இருக்கும் அப்படிங்கிறார். அப்ப அப்பா கிட்ட சொல்லிட்டு இனி அந்த மாதிரி காரியங்கள் செய்யாம இருங்க. அசுத்தமான சிந்தனைகள் எழும்புதுன்னா கூட அப்பா கிட்ட சொல்லுங்க. சொல்லிட்டு நீங்க அந்த சிந்தனைகள் வரும்போதெல்லாம் அப்பா கிட்ட புத்தி கொண்டுட்டு போறதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நான் அப்பா கிட்ட சொல்லிட்டு இந்த மாதிரி எண்ணங்கள் எழுப்ப மாட்டேன், சிந்தனையை செய்ய மாட்டேன் அப்படின்னு அதான் சொல்றாரு அப்பா. அவிநாசி சர்ஜன் அப்படின்றது அழியாத சர்ஜன் சிவபாபா, அழிவற்ற டாக்டர். அழிவற்ற டாக்டர். அவர் முன்னிலையில் வர்ணனை செய்ய வேணா நம்ம என்னென்ன செஞ்சோமோ அதை வந்து கொஞ்சம் சொல்லிட்டு இருந்தோம். ஆமா, டாக்டர் கிட்ட சொல்லணும்னு சொன்னல சிஸ்டர். பொதுவா டாக்டர் கிட்ட உடம்புல என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னாதானே அவருக்கு அதுக்கேத்த மாதிரி வைத்தியம் பாப்பாரு. ஆமா, அதே போல இந்த டாக்டர் மனதின் டாக்டர். இவர் நமக்கு அப்பா ஆத்மாக்களின் டாக்டர். அதனால ஆத்மாக்குள்ள இருக்க அந்த 5 விகாரங்களின் நோய் எப்படி எல்லாம் எழும்புது, பொறாமை இருக்குதா, அடுத்தவங்க பார்த்து துக்கம் கொடுக்குறீங்களா, கஷ்டப்படுத்துறீங்களா, வேதனைப்படுத்துறீங்களா, இல்ல பற்றுக்கு வசமாகறீங்களா, குழந்தைகளை பார்த்து, இல்ல காமத்துக்கு வசமாகறீங்களா, இல்ல பேராசைக்கு வசமா ஏதாவது திருடுறீங்களா, இல்ல அடுத்தவங்க கிட்ட அகங்காரத்தை காட்டுறீங்களா, நான் தான் உயர்ந்தவன்னு, எனக்கு அந்த பெரிய ஞானம் கிடைச்சிருக்கு, பெரிய புத்திவானா மாறிட்டேன், யாரும் இல்ல அப்படின்ற மாதிரி அகங்காரத்தை காட்டுறீங்களா. என்ன அதெல்லாம் கூட உள்ளேந்து வரும், நமக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு ஞானம். 5 விகாரத்தின் நோயுமே இருக்குது. அது எது எலும்புதுன்னு பார்த்து அப்பா கிட்ட சொல்லிடுங்க அப்படிங்கிறாரு இந்த டாக்டர். அதுக்கு ஏத்த மாதிரி ஞானத்தின் சஞ்சீவினி கொடுப்பாரு அவரு. உலகத்தின் டாக்டர் என்ன கொடுப்பாங்க, டேப்லெட் கொடுப்பாங்க, இன்ஜெக்ஷன் போடுவாங்க இல்லையா. அதே போல இந்த டாக்டர் என்ன செய்வாரு, ஞானத்தின் இன்ஜெக்ஷன் போடுவார் நமக்கு, இல்ல ஞான சஞ்சீவினி மூலிகை கொடுப்பாரு. அப்ப கொடுக்கும் போது நம்ம அந்த நோயெல்லாம் இருந்து தப்பிச்சிடலாம் இல்லையா, சரியாயி வந்துடலாம் இல்லையா. அதுக்காக சொல்றாரு அப்பா. ஒருவர் மூலிகை கஷாயெல்லாம் கொடுத்தா கசப்பா இருக்குமே, சிலதெல்லாம் கசப்பா சொல்லுவாரே பாபா, அதையும் முழுங்கிறேன். அதான் சொல்றாரு பாபா. இது உங்களுடைய கடைசி பிறவி, தமோ பிரதானத்தினால் பாவம் நிச்சயமா நடைபெறும்ன்றாரு. நிச்சயமா ஏதாவது ஒண்ணு வந்துட்டுதான் இருக்கும் மனசுல, நம்ம தமோ பிரதானம் இருக்கனால லாஸ்ட் வரைக்கும். அது பாபாட நம்ம சொல்லிடும் போது அது திரும்ப வராது கேரண்டிங்களா பிரதர்? பாபா கேரண்டி கொடுத்திருக்காரு. தடை வரத்தான் செய்யும், இறுதி வரைக்கும் மாயையின் தொந்தரவு உங்களுக்கு இருக்கவே செய்யும் சொல்லியிருக்காரு. அது இருக்கும். இருந்தாலும் இந்த சமயத்துல இருந்து நம்ம பாதுகாப்பா இருக்குன்னா தந்தை நினைவு இருக்கணும் இல்லையா. நீண்ட கால பயிற்சி வேணும்ன்றாரு. மாயையை வெல்லணும், உலக ராஜ்யத்தை அடையணும்னா நீண்ட கால சம்ஸ்காரம், தெய்வீக குணத்தின் சம்ஸ்காரம் இருந்தாதான் அங்க உயர்ந்த பதவி அடைய முடியும்னு ஒரு இருக்கு இல்லையா, ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா. அதுக்காக அப்ப சொல்றாரு, இப்ப இருந்தே அந்த மாயாவை ஒவ்வொரு செகண்டும் அந்த இப்ப என்ன தேவையோ அதுக்கேத்த மாதிரி சம்ஸ்காரத்தை உருவாக்கி ஜெயிச்சுக்கிட்டே போங்க மாயாவை அப்படிங்கறதுக்காக அப்பா கிட்ட சொல்லிருங்க. அப்ப உங்களுக்கு மனசு உறுத்தாம இருக்கும், வீணான எண்ணங்கள் எழும்பாம இருக்கும், நீங்க குழப்பத்துல போக மாட்டீங்க, மனசோர்வு அடைய மாட்டீங்க, நீங்க தைரியமா இருப்பீங்க இல்லையா அப்பா கிட்ட சொல்லிட்டோம் அப்படின்னு. அதுக்காக சொல்றாரு அப்பா. ஓகேங்க பிரதர். ஆத்மாவை ஆபரேஷன் கூட பண்ணுவாரு சில டைம், கரெக்ட்டுங்களா? அதான் சர்ஜன் சொன்னாரு, அறுவை சிகிச்சை செய்வாரு. அறுவை சிகிச்சைனா எப்படிங்க பிரதர் பண்ணுவாரு? அந்த 5 விகாரங்களையும் ஆத்மால இருந்து தனியா அறுத்து எடுத்துருவாரு. ஓ சரி, தையல் போட்டுருவாரு. சரி சரி பிரதர், சரி சரி, ஓகே ஓகே ஓகே. திரும்ப வராம அதோட குழந்தை குட்டி உள்ளுக்குள்ள இருந்து வந்து திரும்ப 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 சர்ஜன் கிட்ட சொல்லணும். ஃபீனிக்ஸ் பறவைன்னு சொல்லுவாரு, கேட்டிருக்கீங்களா சிஸ்டர்? ஃபீனிக்ஸ் பறவை அந்த சாம்பல்ல இருந்தே திரும்பி உயிர் தெழுந்து வரும் அப்படின்னு. இந்த டெர்மினேட்டர் படம் பாத்தீங்கன்னா தெரியும். பாதரச மனிதர்களா இருப்பாங்க, துப்பாக்கி வச்சு சட சட சடன்னு சுட்டுக்கிட்டே இருப்பாங்க, டபடபடன்னு சுட்டுட்டே இருப்பாங்க. அந்த உருவம் மொத்தமா குழஞ்சு போயிடும். கடைசியில கொஞ்சம் அந்த தண்ணி மாதிரி ஒரு சின்ன துணி இருக்கும், அந்த துணியில இருந்து மறுபடியும் சரு 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 சருன்னு எதிர்த்து பெரிய முழு மனிதனா மாறிடுவானுங்க அந்த டெர்மினேட்டர் படத்துல. அது போல மாயாவின் சின்ன அம்சம் இருந்தாலும் பெரிய வம்சமா மாறி போயிடாது அப்படின்னு சொல்லுவாரு. அந்த மாதிரி சாம்பல் இருந்தா கூட அந்த சாம்பலை கொண்டு வந்து இந்த தூய்மையின் கடல்ல வந்து கரைச்சிடுங்க அப்படின்னு சொல்லுவாரு. அப்பா கடலா இருக்கா இல்லையா, ஞான கடல், தூய்மை கடல், சுடுகடல், அந்த கடல்ல போய் குறைச்சிடணும். சாம்பல் கூட வைக்காதீங்கன்றாரு, கரைச்சிடுங்க. ஆமா, இல்லன்னா அந்த சாம்பல்ல இருந்து கூட ஃபீனிக்ஸ் பறவை எப்படி உயிர் தெழுந்து வருது. ஆமாங்க பிரதர். அது போலதான் இதுவும் வந்துரும் அப்படிங்கிற. அது ஏதோ கற்பனை கதை தான். இப்ப கற்பனை கதை தான். நம்ம சரி அந்த உதாரணம் எல்லாம் சொல்ல வேணாம், விடுங்க.
நான் உண்மைன்னு நினைச்சுக்கிட்டேன் பிரதர். கற்பனைங்களா? சரி, ஓகே பிரதர். கற்பனை கதை தான் அது. சாம்பல் உயிர் திறந்து வரணும். நம்மளுடைய நினைவு தான் மாயா சாம்பல்ல இருந்து கூட உயிர் திறந்து வந்துரும் அப்படிங்கிற அந்த நிஜத்தின் விஷயம் தான் அங்க நிழல் ரூபத்துல அந்த ஃபீனிக்ஸ் பறவைக்கு கொடுத்துருக்காங்க. அதான் அப்பா உதாரணமா சொல்லுவாரு. அதுக்குதான் இந்த சாம்பலை வாங்கினோன்னு கடல்ல எல்லாம் போய் கடல்ல அந்த அஸ்தியை கரைச்சிருங்கன்றாங்களே. ஆமா, அந்த மாதிரி ஞான கடல் தூய்மையின் கடல்ல போய் இந்த மாயாவோட சாம்பல்லாம் கரைச்சிருங்க, அப்புறம் தான் வம்சம் எழும்பாம இருக்கும் அப்படின்னு சொல்றது. சரிங்க பிரதர். அதான் நான் அநேக பிறவின் கடைசியில் யார் நம்பர் 1 தூய்மை அற்றவரா ஆகிறாரோ அவருக்குள் தான் நான் பிரவேசமாறேன். ஏனென்றால் அவர்தான் மீண்டும் நம்பர் 1 செல்ல வேண்டும். அதிக முயற்சியும் செய்ய வேண்டி இருக்கு. பிரம்ம பாபா சொல்றார், இந்த பிறவியில் பாவங்கள் நிகழ்ந்துள்ளது இல்லையா, நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்று அநேகருக்கு தெரிவதே கிடையாது. உண்மையை சொல்வதும் இல்லை. ஒரு சிலர் உண்மையை சொல்லி விடுகிறார்கள். பாபா புரிய வைக்கிறார், குழந்தைகளே, உங்களுடைய கர்மேந்திரியங்கள் கர்மாதித் அவஸ்தா நிலை அமையும் போதுதான் சாந்தம் அடைகிறது. என்ன சொல்றாரு பாருங்களேன். சாந்தம் எப்ப அடையும்? கர்மாதீத்த நிலை அவஸ்தா அடையும் போதுதான் உங்களுடைய கர்மேந்திரியங்களும் சரி சுத்தமேந்திரியங்களும் சரி சாந்தி அடையும் அப்படிங்கிறாரு பாருங்க. அது வரைக்கும் மாயை தொந்தரவு இருக்கவே செய்யும், கர்மாதீத்த நிலை அடையிற வரைக்கும். நம்ம அதுக்குதான் பாதுகாப்பா இருக்கணும்னு ஆரம்பத்திலேயே சொன்னார் தலைப்பிலேயே. மன்மனாபாவ நிலையிலே இருங்க, அதுதான் மாயாவை வெற்றி அடைகிறதுக்கும் ஒரே மந்திரம், நீங்க தூய்மையாகிறதுக்கும் ஒரே மந்திரம்னு சொன்னார். எப்ப முழுமையா தூய்மை அடையிறோமோ அப்ப கர்மாதீத்த நிலையும் வந்துடும் அப்படின்னு சொல்லுவார். அப்ப யாரா இருந்தாலும் ஏதாவது ஒரு ரூபத்துல பெரிய பெரிய மகாரதிகளோ யானைப்படையோ குதிரை எல்லாருக்குமே வரும் இல்ல பிரதர்? ஆமா, எல்லாருக்குமே வரும். எனக்கெல்லாம் சிலர் சொல்லுவாங்க, எனக்கு காம விகாரத்தின் தொந்தரவு இல்லைன்னு சொல்லுவாங்க. ஏதாவது சொல்லுவாங்கன்னு வச்சுங்க, அப்ப எனக்கு சிரிப்பு தான் வரும். எப்படிலாம் சொல்றாங்க பாரு அப்படின்னு. ஆனா ஆமா அப்படி சொல்றாங்க பாருங்களேன். நம்மள என்னமோ கீழே பாப்பாங்க, இந்த மாதிரி உணர்வுகள் எழும்புது, நாங்க எப்படி இதை மாத்திக்கணும் அப்படின்னு சொல்லும் போது எல்லாம் நம்மள அப்படி கீழே ஒரு பார்வை பாப்பாங்க. என்னமோ இவங்க எல்லாம் தூய்மை அடைஞ்சது மாதிரியே நம்மள பாப்பாங்க. ஆனா அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி அபிமானம்லாம் இருக்கக்கூடாது. உண்மையை சொல்லுங்க. ஆமாங்க அப்படித்தான் இருக்கும், இறுதி வரைக்கும் இருக்கத்தான் செய்யும். ஆனா நீங்க மன்மனாபாவ நிலையில இருங்க, அப்பாவுடைய நினைவுல இருங்க, எல்லாத்தையும் சரி பண்றதுக்கு டாக்டர் இருக்காரு இல்லையா, அவர் சரி பண்ணிடுவாருன்னு சொல்லி நமக்கு தைரியம் கொடுக்கணும், ஊக்க உற்சாகம் கொடுக்கணும். நம்ம அப்படியே அவங்களை கீழான ஒரு பார்வையில பார்த்துட்டு என்னமோ நம்ம தூய்மையானவங்க மாதிரியும் அடுத்தவங்க தூய்மையற்றவங்க மாதிரியும் பாக்குற பார்வையெல்லாம் தப்பான பார்வை இல்லையா? அப்படிலாம் பார்க்க கூடாது. நல்ல விதத்துல அவங்களுக்கு ஊக்க உற்சாகத்தை கொடுத்து அவங்கள நல்ல விதத்துல அப்பா பக்கமா முயற்சி செய்ய வைக்கணும், நல்ல புருஷார்த்தம் செய்ய வைக்கணும் அவங்கள. நானே நினைக்க நிறைய பேர் பார்க்கும்போது இவங்க எல்லாமே நல்லா முடிச்சாங்க, நல்லா சூப்பரா வந்துட்டாங்க பாபாவோட நினைவுல ஞானத்துல. ஆனா பாபா சொல்றது பாருங்க, எப்படியாவது கடைசி வரைக்கும் இருக்கும்னு தான் சொல்றாரு எல்லாருக்குமே. அப்ப அது பாட்டுக்கு வரட்டும், விளையாட்டுன்னு பார்த்து அது பாட்டு வந்துட்டே இருக்கட்டும், நீ பாட்டு கடந்து போயிட்டே இருங்க. இல்ல அதுதான் போர் அடிக்கிற மாதிரி தோணும்னு சில பேர் சொல்லுவாங்க. ஜாலியா இருக்கும், நிறைய வருது இல்ல, வந்துட்டே இருக்குங்க பிரதர், ஒண்ணு மாத்தி வந்துட்டு இருக்கு. இருக்கிறதானே சிஸ்டர் சந்தோஷம், தோக்குறது சந்தோஷம் இல்லையா? மாயா வரணும், வந்த மாயாவை நம்ம ஜெயிக்கணும், ஜெயிச்சாதானே சந்தோஷம் கிடைக்கும், குஷி ஏற்படும். அதுதான் சொல்லுவாரு, தடை வரணும், மாயாவின் தடை வரணும், வந்த தடைய விநாசம் செய்யணும், அப்படின்னா விக்ன விநாசக் அப்படிங்கிற டைட்டில் கிடைக்கும் உங்களுக்கு. புரிஞ்சுதா உங்களுக்கு? விக்ன விநாசக். ஆமா பிரதர். விக்னங்கள் என்ன? தடைகள். தடை வரணும், வந்த தடையை விநாசம் செய்யணும், அப்பனா தான் விநாயகர், சிவனுடைய மூத்த பையன்ற டைட்டில் கிடைக்கும்ல. இப்ப கூட விநாயகர் சதுர்த்தி கொண்டாடணும் இல்லையா? ஆமா. நம்மளுடைய சங்கம யுகத்தின் நினைவுதான். மகாரதிகள்னா யாரு சொல்றாரு? யானை தான் மகாரதின்னு சொல்ல முடியும். சரி, விநாயகர் தானே யானை தலையை காமிச்சிருக்காங்க. ஆமா. யானைப்படை, குதிரைப்படை, காலார்படை எல்லாம் சொல்றாரு இல்லையா? அதுல மகாரதிகள் சொல்றது யாரு? யானைப்படை. சாதாரண ரதின்னு சொல்றது யாருன்னா குதிரைகள், குதிரைப்படையினர் தான் ரதின்னு சொல்லுவாங்க. காலார்படையினர் தடைப்படையினர், அது ஒண்ணு பெருசா சொல்ல மாட்டாங்க. மகாரதி ரதி, குதிரைப்படைங்கிறது ரதின்னு சொல்லுவாங்க, மகாரதிங்கிறவங்க யானைப்படை. அதனாலதான் விநாயகருக்கு இந்த யானை தலையை காமிச்சிருக்காங்க. சரி, சரிங்க பிரதர். பாபா சொல்றார், குழந்தைகளே, உங்களுடைய கர்மேந்திரங்கள் கர்மாதீத் அவஸ்தா நிலை அமையும் போதுதான் சாந்தம் அடையும். எப்படி மனிதர்கள் முதுமை அடைந்து விட்டால் கர்மேந்திரங்கள் தாமாகவே சாந்தமாகி விடுகிறது. இதிலோ சிறு முதுமை நிலையில அந்த காம விகாரத்தின் உணர்வுகள் ஏற்படாது இல்லையா? அதுக்காக சொல்றாரு பாருங்க.
அப்ப வந்து இயல்பாவே சாந்தி ஆயிடும் உங்களுக்கு. ஏன்னா அந்த உணர்வுகள் இருக்கிற ஹார்மோன்ஸ் எல்லாம் இருக்காது இல்லையா, அதனால சாந்தி ஆயிடும். அது போல இப்ப இளைஞர்களா இருந்தாலும் இளமை பருவத்துல இருந்தாலும் இப்பவே யோக பலத்தினால உங்களுடைய கர்மேந்திரியங்கள் அப்படி சாந்தமாயிடணும் அப்படிங்கிறாரு. ஆனா சன்னியாசிகள் என்ன செய்யறாங்க, மூலிகை சாரை குடிச்சுட்டு இந்த காம விகாரத்தின் இந்திரியங்களை அடக்குறாங்க, அத சாந்தமாக்குறாங்க. ஆனா அப்பா என்ன செய்யறாரு, மூலிகை சாரை குடிச்சிட்டு அந்த இந்திரியங்களை அடக்கிறதுக்கு பேர் தான் யோக பலமான்னு கேட்பாரு. அப்ப அப்பா நம்மள இயற்கையாவே யோக பலத்தினால அந்த அந்த காமத்தின் இந்திரியத்தை சாந்தப்படுத்துறாரு அப்படிங்கறத சொல்றாங்க. அது அந்த மூலிகை சாறுன்றது ஒரு மாதிரி கசப்பு மாதிரி போல அந்த ஹார்மோனை வந்து அது வந்து கொஞ்ச நேரத்துக்கு அடக்கி வைக்கும் போல, அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகுது. ஆனா திரும்பவும் வர வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு தெரியல. வரதான் செய்யும். அதனாலதான் அவங்க மாசத்துக்கு ஒரு முறை அப்படி குடிப்பாங்க, இல்ல 3 மாசத்துக்கு ஒரு முறை அப்படி அந்த ஸ்டாக் வச்சு குடிப்பாங்க. அப்பதான் நம்மளால தூய்மையா இருக்க முடியும் அப்படின்னு. மனம் புத்தியில இருந்து காம விகாரத்தை எடுக்க முடியல யோக பலத்தால. மூலமா ஒரு சார குடிச்சு இந்திரியத்தை அடக்கிறது பேர் யோக பலமா? மனம் புத்தில இருந்துல எடுக்கணும் யோக பலத்தை, மனம் புத்தில இருந்துல எடுக்கணும் அந்த காம விகாரத்தின் உணர்வுகளை. அதுதானே உண்மையான யோகா. மனம் புத்தினால தானே யோகா பண்ணுன்றோம் அப்பா கிட்ட. கரெக்ட். அதுதான் நல்ல விஷயம், ஆழமான விஷயம். அதெல்லாம் நல்ல டீட்டெயிலா புரிய வைக்கணும் அதெல்லாம். கடைசி வரைக்கும் நமக்கு எப்படி மாயாவோட தொந்தரவு ஒரு விதத்துல வருதோ அதே மாதிரி அவங்களுக்கும் வரதான் செய்யும். ஆனா அவங்களுக்கு தெரியல, ஆனா நமக்கு தெரியும் என்ன செய்யணும், மண்மனா பவ அப்படின்னு. சரி, இதிலோ சிறு வயதிலேயே அனைத்தும் சாந்தமாகி விட வேண்டும். யோக பலத்தில் நல்லபடியாக இருந்தால் இந்த அனைத்து விஷயங்களின் முடிவு வந்துவிடும். அங்கே இது போன்ற அழுக்கான நோய், குப்பை முதலிய எதுவும் இருக்காது. மனிதர்கள் மிகவும் தூய்மையாக சுத்தமாக இருப்பார்கள். அங்கே இருப்பது ராமராஜ்யம், இங்கே உள்ளது ராவண ராஜ்யம். ஆகவே அநேக விதமான அழுக்கான நோய்கள் முதலியன இருக்கிறது. சத்தியுகத்தில் இவை எதுவுமே இருக்காது. கேட்கவே வேண்டாம், பெயரே எவ்வளவு முதல் தரமான இருக்கு. சொர்க்கம், புது உலகம் மிக தூய்மையா இருக்கும். பாபா புரிய வைக்கிறார், இந்த புருஷோத்தம சங்கம யுகத்தில் தான் நீங்கள் அனைத்து விஷயங்களையும் கேட்கிறீர்கள். நேற்று நீங்கள் இதை கேட்டதில்லை. நேற்று மரண உலகத்தின் எஜமானராக இருந்தீங்க, இன்று அமர உலகத்தின் எஜமானராக ஆகிறீர்கள். நிச்சயம் ஏற்பட்டு விடுகிறது. நேற்று மரண உலகத்தில் இருந்தோம், இப்போது சங்கம யுகத்தில் வருவதன் மூலம் அமர உலகத்துக்கு செல்வதற்காக புருஷார்த்தம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள். படிப்பு சொல்லி தருபவர் இப்போது கிடைத்து இருக்கிறார். நல்லபடியாக படிக்கிறார்கள் என்றால் பணம் முதலியவற்றையும் கூட நன்றாக சம்பாதிப்பார்கள். அர்ப்பணம், தியாகம் படிப்புக்குத்தான் என சொல்வார்கள். இதுவும் அது போலத்தான். இந்த படிப்பினால் நீங்கள் மிக உயர்ந்த பதவி பெறுகிறீர்கள். இப்போது நீங்கள் ஒளியில் இருக்கிறீர்கள். இதுவும் குழந்தையாகிய உங்களை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. நீங்களும் பிறகு அடிக்கடி மறந்து போகிறீர்கள். இப்போது நீங்கள் ஒளியில் இருக்கிறீர்களா? அந்த ஞானத்தின் ஒளியில இருக்கோம்ல சிஸ்டர். ஞானத்தின் லைட் நம்ம கிடைச்சிருக்கு இல்லையா? முதல்ல இருள்ல இருந்தோம், அஞ்ஞானத்தின் இருள்ல இருந்தோம். இப்ப ஞானத்தின் வெளிச்சம், ஒளி கிடைச்சிருக்கு இல்லையா? அத சொல்றாரு. ஆனா அடிக்கடி மறந்து போறீங்கன்றாரு. குழந்தை, அதாவது நீங்க ஒளியில் இருக்கிறீங்க, இதுவும் குழந்தையா உங்களுக்கு தவிர யாருக்குமே தெரியாது. ஆனா நீங்க கூட அடிக்கடி மறந்து போறீங்க. பழைய உலகத்துக்கு சென்று விடுகிறீர்கள்ன்றார் பாபா. அடிக்கடி அங்க போயிடுறீங்க. ஆமா, மறந்துட்டா பழைய உலகம், நினைவுல இருந்தா புது உலகம். எது? சங்கம யுகம். இப்போ நம்ம கிடைச்சிருக்கிறது இது புது உலகம் தானே பிரதர்? சங்கம யுகம் பழைய உலகம் தான், இருக்கிறது சங்கம யுகத்துல. குவாரண்டைன் மாதிரி தனியா ஒதுக்கிட்டாரு நம்மள அப்பா கலியுகத்துல. அப்ப நம்ம இந்த பழைய உலகத்துல நடுவுல பாபாவோட தீவு மாதிரி இருக்கும். அவங்கெல்லாம் இல்லன்னா பாபாவோடயே இந்த பழைய உலகத்துல இருந்துட்டு நம்ம பாபாவோட இருக்கறனால நமக்கு எதுவும் தாக்காது. அப்படி இல்ல, உடல் அளவுல நம்ம இறந்துட்டோம் இந்த கலியுகத்துல இருந்து. ஆத்மா அளவுல அப்பாவோடய வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்பாவுடைய ஞானத்தை கேட்டு, அப்பாவுடைய யோகத்தை கேட்டு, அப்பா சொல்ற ஸ்ரீமத் படி இந்த பழைய உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்ப முயற்சியாளர்களா இருக்கும்னு தான் சொல்ல முடியும். புது உலகம்ன்றது சத்தியுகம் தான். சத்தியுகத்துலதான் புது உலகம்னு சொல்ல முடியும். ஆனா புது உலகத்துல அப்பா இருக்க மாட்டாரு, ஆனா சங்கம யுகத்துல அப்பா இருப்பாரு. நல்ல முயற்சி செய்ய வைப்பாரு, ஸ்ரீமத் கொடுப்பாரு, அப்பா கூட ஜாலியா இருக்க முடியும். என்ஜாய் பண்ற நேரம் தான்.
இது வைரம் வைரம் வைரம்ன்றாரே, அப்பனா பாத்துக்கோங்க எப்படிப்பட்டதுன்னு. அப்போ வந்து இது வைரம்னா பயப்படக்கூடாது. பாபாவோட யார் இருக்கிறாங்களோ பயம் இருக்காது. ஆனா சொல்றதோட சரி மறந்துடுறீங்கன்றாரு. அதாவது ஆழமா விஷயம். பழைய உலகத்துல இருந்தாலும் ஜாலியா இருக்கக்கூடியவங்க யாரு? இந்த பாபாவுடைய குழந்தைகள் அவங்க மட்டும்தான். கரெக்ட். நீங்களும் அடிக்கடி மறந்து போறீங்க. பழைய உலகத்துக்கு சென்று விடுகிறீங்க. மறப்பது என்றால் பழைய உலகத்துக்கு சென்று விடுவது என அர்த்தம். இப்போது சங்கம யுக பிராமணர்களாகிய உங்களுக்கு தெரியும், நாம் கலியுகத்துல இல்லை. இதை சதா நினைவு வைக்க வேண்டும். நாம் புது உலகத்தின் மாலிக் ஆகி கொண்டிருக்கிறோம். பாபா நமக்கு இப்போ அதற்காக படிப்பு சொல்லித்தர புது உலகத்துக்கு செல்வதற்காக தயார்படுத்துறாரு. இது சுத்த அகங்காரம். குழந்தையாகி உங்களுக்கு கூட ஒருபோதும் அசுத்த சிந்தனை வரக்கூடாது. புருஷார்த்தம் செய்து செய்து கடைசியில் முடிவு வெளிவரும். பாபா புரிய வைக்கிறார், இச்சமயம் வரை அனைவரும் முயற்சி செய்பவர்களாகத்தான் இருக்கிறார்கள். பரீட்சை வந்துவிட்டால் நம்பர் வார் பாஸ் ஆகி பிறகு மாற்றலாகி போவார்கள். உங்களுடைய எல்லையற்ற படிப்பு, இதை நீங்கள் மட்டுமே அறிவீர்கள். நீங்கள் எவ்வளவு சொல்லி புரிய வைக்கிறீங்க? புதிதா வந்து கொண்டே இருக்கிறார்கள். எல்லையற்ற தந்தையிடம் ஆசி பெறுவதற்காக வருகிறார்கள். தூரத்தில் இருக்கலாம், இருந்தாலும் கேட்டே இப்படிப்பட்ட தந்தையை காண செல்ல வேண்டும் என்பதற்காக நிச்சய புத்தி உள்ளவரா ஆகிவிடுகிறார்கள். எந்த தந்தை குழந்தைக்கு படிப்பு சொல்லி தந்திருக்கிறாரோ அப்படிப்பட்ட தந்தையை நேரடியாக அவசியம் சந்திக்க வேண்டும். புரிந்து கொண்டுதான் இங்கே வருகிறார்கள். யாராவது புரிந்து கொள்ளவில்லை என்றால் கூட இங்கே வந்ததும் புரிந்து கொள்வார்கள். பாபா சொல்றாரு, மனதில் எந்த விஷயம் இருந்தாலும் புரியவில்லை என்றால் பாபாவிடம் கேளுங்கள். பாபாவோ காந்தம் இல்லையா? யாருடைய அதிர்ஷ்டத்தில் உள்ளதோ அவர்கள் நல்லபடியா பிடித்து கொள்ள முடியும். அதிர்ஷ்டத்தில் இல்லை என்றால் பிறகு முடிந்தது. கேட்டும் கேளாதவர்களாக இருந்து விடுகிறார்கள். இங்கே யார் அமர்ந்து படிப்பு சொல்லித் தருகிறார்? பகவான் சொல்லித் தருகிறார். அவருடைய பெயர் சிவன் ஆகும். சிவபாபா தான் நமக்கு சொர்க்கத்தோட ராஜ பதவியும் தர வந்திருக்கிறார். பிறகு எந்த படிப்பு நல்லது? நீங்கள் சொல்வீர்கள், எங்களுக்கு சிவபாபா படிப்பு சொல்லி தருகிறார், இதன் மூலம் 21 பிறவிக்கு ராஜ பதவி கிடைக்கிறது. இப்படி புரிய வைத்தே அழைத்து செல்கிறார். சிலரோ முழுமையா புரிந்து கொள்ளாத காரணத்தால இவ்வளவு சேவையும் செய்ய முடிவதே இல்லை. பந்தனத்தில் பிணைப்பில் கட்டுண்டு இருக்கிறார்கள். ஆரம்பத்திலோ நீங்கள் எப்படி தங்களை சங்கிலியால் கட்டப்பட்டதிலிருந்து விடுவித்துக் கொண்டு வந்தீர்கள். எப்படி சிலர் போதை மிக்கவரா இருந்தாங்க. இதுவும் டிராமாவில் ஒரு பாகமா இருந்தது. அது கவர்ச்சியாக ஆயிற்று. டிராமாவில் பட்டி நடைபெற வேண்டும் என்று இருந்தது. உயிருடன் இருந்து கொண்டே இறந்த நிலை அடைந்த பிறகு மாயாவோட பக்கம் ஒரு சிலர் சென்று விட்டார்கள். யுத்தமே நடைபெறுகிறது இல்லையா? மாயா பாக்குது. இவர்களும் தைரியத்தை காட்டி இருக்கிறார். இப்போது நாமும் அடி கொடுத்து பார்ப்போம், பக்காவாக இருக்கிறார்களா இல்லையா என்று. குழந்தைகளுக்கு எவ்வளவு பராமரிப்பு இருந்தது, அனைத்தையும் கற்றுக் கொடுத்திருந்தார் சிவபாபா. குழந்தைகள், நீங்கள் ஆல்பம் முதலியவற்றை பார்க்கிறீர்கள். ஆல்பம்னா போட்டோ பாக்குறீங்க. ஆனா சித்திரங்களை பார்த்தாலும் கூட புரிந்து கொள்ள முடியாது. என்னென்ன நடந்தது என்று யாரேனும் அமர்ந்து புரிய வைக்க வேண்டும். எப்படி பட்டியில் இருந்தார்கள், பிறகு ஒவ்வொருவரும் எப்படி வெளியேறினார்கள், எப்படி ரூபாய் நோட்டு அச்சடிக்கும் போது ஒரு சில கெட்டு போகிறது. இதுவும் ஈஸ்வரிய மிஷனரி ஆகும். ஈஸ்வரன் அமர்ந்து தர்மத்தோட ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறார். இவ்விஷயம் யாருக்குமே தெரியாது. பாபாவை அழைக்கவும் செய்யறாங்க, ஆனா எதையும் புரிந்து கொள்வது கிடையாது. இது எப்படி முடியும் என கேக்குறாங்க. மாயா ராவணன் முற்றிலும் இது போல ஆக்கிவிட்டது. சிவபாபாவுக்கு பூஜையும் செய்யறாங்க, பிறகு சர்வவியாபியும் சொல்றாங்க. சிவபாபா என்று சொல்றாங்க, பிறகு சர்வவியாபி எப்படி இருப்பார்? பூஜை செய்யறாங்க. லிங்கத்தை சிவன் என சொல்றாங்க, இதில் சிவன் அமர்ந்திருக்கிறார் என சொல்வது கிடையாது. இப்போது கல்லு மண்ணு பகவான் இருப்பதாக சொல்வது என்றால் அனைத்துமே பகவானே. பகவானா என்ன? பகவான் முடிவற்றவராக, அதாவது வரையறை என்று இருக்க முடியாது இல்லையா? ஆக பாபா குழந்தைக்கு புரிய வைக்கிறார். கல்பத்துக்கு முன்பு கூட இது போல் புரிய வைத்திருந்தார். நல்லது. அதான் உங்களுக்கு சுத்த அகங்காரம் இருக்கணும்னு சொன்னார் முதல்ல. சுத்த அகங்காரம்னா என்ன? சுத்த அகங்காரம் ஒண்ணு இருக்கு, அசுத்தமான அகங்காரம் ஒண்ணு இருக்குது. நான் தான் பெரிய ஆளு, நான் தான் உயர்ந்தவன் அப்படிங்கறதுனால அடுத்தவங்களுக்கு அந்த உணர்வுனால அடுத்தவங்களுக்கு துக்கம் கொடுத்தோம்னா வச்சுக்கோங்க, அது அசுத்தமான அகங்காரம். ஆனா அப்பா சொல்றது என்னன்னு பாருங்க, சுத்த அகங்காரம். நான் இந்த முழு உலகத்தின் எஜமானனா ஆக போறேன். அப்ப அந்த எஜமானன் அந்த ராஜ்ய சிம்மாசனத்துல நான் போய் உட்காரணுமா, அதுக்கேத்த நான் தெய்வீக குணங்களை உருவாக்கணும். அப்படின்னா நம்ம அமைதியா இருக்கணும், பொறுமையா இருக்கணும், தூய்மையா இருக்கணும், அன்பா நடந்துக்கணும், எல்லாருக்கிட்டையும் மகிழ்ச்சியா இருக்கணும். அப்படிங்கிறது சுத்தமான அகங்காரம். அந்த ராஜ்யத்தை அடையிறதுக்கு நான் இந்த தெய்வீக குணங்களை கடைபிடிக்க போறேன் அப்படிங்கறதுதான் சுத்த அகங்காரம். அசுத்த அகங்காரம்னா என்ன? இந்த உலக மனிதர்கள் மாதிரி எனக்கு எவ்வளவு பெரிய பதவி இருக்குது,
நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, எவ்வளவு பெரிய செல்வந்தன் தெரியுமா அப்படிங்கிற அந்த உணர்வுனால அடுத்தவங்களை காயப்படுத்துறது. நான் சொல்றதா நீ கேட்கணும், எனக்கு நீ மரியாதை கொடுக்கணும், என்னை நீ புகழ்ந்து பேசணும், எனக்கு தான் எல்லாம் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த அசுத்தமான அகங்காரம் இருக்கு பிரதர். இப்போ இருக்கு, எல்லார்கிட்டயுமே இருக்கு. கொஞ்சம் வசதி வாய்ப்பு வந்துட்டாலே மறந்துடுறாங்க பழச. அதுதான் அதுதான் அசுத்தமான அகங்காரம்ன்றாங்க. ஆனா உங்களுக்கு எப்படிப்பட்ட அகங்காரம் இருக்குது? சுத்த அகங்காரம். எஜமானன் தான். அந்த உயர்ந்த பதவி அடைய போறோம் இல்லையா, ராஜ பதவி, சொர்க்கத்தின் எஜமானர்கள், முழு உலகத்தின் எஜமானன்றது அதுவும் போதை தானே. அது ஆன்மீக போதை. அதெல்லாம் இருக்கிறதுனால என்ன ஆகுது? உங்களுக்கு தெய்வீக குணங்கள் தாரணை ஆகுது. நான் நாராயணன் ஆக போறேன், லட்சுமி ஆக போறேன், முழு உலகத்தின் எஜமானன் ஆக போறேன், அதுக்கேற்ற லட்சணங்கள் தெய்வீக குணமும் எனக்கு வேணும் அப்படிங்கிற உணர்வு வருது இல்லையா. அதுதான் அந்த சுத்த அகங்காரம்ன்றது. அது புரிஞ்சுக்கிட மாட்டேங்கிறாங்க. அகங்காரத்தை காட்டுறாங்க அப்படின்னு அகங்காரம்னு அப்பா சொல்றாரு, அது என்னன்னு புரிஞ்சுக்கணும் இல்லையா நல்ல விதத்துல. அது சொல்றாராம். அது வந்துருது ஒரு சிலருக்கு வருது. ஓகே, தெரியல. அதான் இந்த வாணியை நல்லா பிடிச்சாதான் எல்லாருக்குமே புரியும் இது. அப்புறமேல எக்கியத்துல சொன்னாரு பாத்தீங்களா, குழந்தைங்க அந்த ரூபா நோட்டை அச்சடிக்கும் போது கூட சிலது கெட்டு போயிடுது. அந்த மாதிரி அது போல இங்க பட்டி வச்சிருந்தோம் ஆரம்ப காலத்துல. 14 வருஷம் பட்டியில இருந்தாங்க இல்லையா, தாதிமார்கள்லாம் பட்டியில இருந்தாங்களே ஆரம்ப காலத்துல. அத சொல்றாரு. அங்க கூட நல்ல விதத்துல முயற்சி செஞ்சவங்களா இருந்தாங்க. சிலர் பாதிலேயே விட்டுட்டு போயிட்டாங்க அப்பாவை வட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்படிங்கிறாரு. அதத்தான் உதாரணமா சொன்னாரு. பழைய அந்த நோட்டுகள்லாம் இருக்கு இல்லையா, இப்ப கரன்சி எல்லாம் இருக்கு இல்லையா, நம்ம காசு ருபீஸ் அதெல்லாம் அடிக்கிறாங்க இல்லையா, அச்சடிக்கிறாங்க இல்லையா, அதுல செய்யும் போது கூட பல ரூபா நோட்டுகள் கெட்டு போயிடுது, சரியா அச்சு விழுகாம வேஸ்டா போயிடுதுன்றாரு அப்பா. அது போல இந்த யஜ்யத்துல இருந்தவங்களும் பாதி பேர் விட்டுட்டு போயிட்டாங்க அப்பாவை அப்படிங்கறத சொல்றாரு அப்பா. ஓகே ஓகே. அந்த அப்ப நடந்தது சொல்றாரு. பாபா வந்து பிரம்ம பாபா உடம்புல வந்த போது அப்போ அந்த இதுல நடந்துச்சு, மதுபன்ல இருந்த போது. கரெக்ட் கரெக்ட். அதான் அதுல வந்து நிறைய பேர் அந்த டெஸ்ட் பேப்பர்ல போயிட்டாங்க பிரதர், பயந்து. இருந்தவங்க பாருங்க இப்ப எப்படி வந்திருக்காங்க தாதிமார்கள்ல. அதான் அது போல நீங்களும் விட்டுட்டு போயிடாதீங்க, நல்ல நினைவு செஞ்சு நீங்களும் அவங்கள போல உறுதியாகுங்க அப்படிங்கிறாரு, இப்ப இருக்கவங்கள போல. கரெக்ட். எவ்வளவு சூப்பரா வந்திருக்காங்க பாருங்க பிரதர். நீங்க எங்க இருந்தாலும் உங்களோட கணக்கு வழக்கு வரத்தான் போகுது, அது பாப்பா கிட்ட இருந்து முடிச்சிடலாமே. வாணில என்ன சொல்றாரு, எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லுங்க தானே சொல்றாரு. ஆமா, நீங்க எங்க போனாலும் வரதானே பிரதர் வரும். யாருக்குதான் இப்ப இல்ல, லௌகிகத்துல இருக்கிறவங்களுக்கு மட்டும் என்ன சந்தோஷமா இருக்காங்களா? எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கதான் செய்யுது. இருந்தாலும் அப்பா கிட்ட சொல்லுங்க, சொல்லிட்டு நீங்க செய்ய வேண்டிய முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க, தைரியத்துக்கு ஒரு அடி வச்சுட்டு போங்க. அப்பா 1000 மடங்கு பின்னாடி உதவி செய்துட்டே வராரு. இறுதி நேரத்துல எல்லாரும் கர்மாத்தீத்து நிலையடையதான் போறீங்க, எல்லாருமே சொர்க்கத்துக்கு போகத்தான் போறீங்க. இதை விட சந்தோஷம் உங்களுக்கு என்ன வேணும்? கரெக்ட் கரெக்ட் பிரதர். இந்த உலக அழிவு சொன்னார்ல, அதுல வந்து அக்யூரேட்டான டேட் சொல்ல மாட்டாரு பாபா, அது தெரியும். இப்போ அழியும் போது முன்னாடி போறவங்க தான் ஃபர்ஸ்ட் போவாங்க, இங்க கொஞ்சம் பேர் இருப்பாங்க. ஆமா, அப்படி இருப்பாங்க. அது நம்ம கவனிச்சு சொல்ல முடியாது சிஸ்டர். எப்படின்னா நல்ல விதத்துல புருஷார்த்தம் பண்ணி கரெக்டா இறுதி நேரத்துல டெஸ்ட் பேப்பர் வரும்போது ஆத்மாவில இருந்து பரமாத்மா நினைவுல இருக்கவங்க முதல் நம்பருக்கு பாஸ் ஆகி போயிடுவாங்க. அவங்க முன்னாடி போயிட்டு சீக்கிரம் சத்திய அந்த ஸ்தாபனைக்கு முன்னாடி வரணும் இல்லையா, அதுக்காக அங்க வந்துருவாங்க. கொஞ்சம் கொஞ்சமா தானே அழியும், மொத்தமா ஒரேடியா போயிடாது இல்லையா, கொஞ்சம் கொஞ்சமா அழியும் அந்த நேரத்துக்கு ஏத்த மாதிரி. இப்ப தமிழ்நாடுன்னு வச்சுக்கோங்க, இங்க ஒரு மாதிரி விநாசம் ஆரம்பிக்கும், அங்கிட்ட வேற மாதிரி விநாசம் ஆரம்பிக்கும். எந்த நேரத்துல நாம சரீரம் விடுவோம்னு தெரியாது இல்லையா. அதுதான் கொஞ்சம் கொஞ்சமா அழியும் போது கொஞ்சம் கொஞ்சம் பேரு அந்த பரந்தாமத்துக்கு போயிட்டு சத்தியோகத்துக்கு வந்துருவாங்க அப்படிங்கிறாரு. ஆனா பாபா நான் எல்லாரையும் தான் கொசு கூட்டம் போல கூட்டு போவேன்னு வரலைங்க. ஆமா, அது எப்படின்னா முதல்ல அப்பா போவாரு, பரந்தாம வீடு காலியான உடனே அப்பா முன்னாடி போவாரு, பின்னாடி ஒவ்வொரு ஆத்மாக்களா வந்துட்டே இருப்பாங்க. விநாசம் ஆக ஆக அடுத்தடுத்து போயிட்டே இருப்போம் இல்லையா வரிசை கிரமத்துல. அப்பா போறாருன்னா விநாசத்தின் ஆரம்ப காலம் வந்துடும். அப்பா விநாசம் ஆரம்பிக்கும் போது கிளம்பிடுவாரு அந்த டெஸ்ட் பேப்பரை கொடுத்துட்டு. நம்ம பின்னாடியே அப்பாவோட நினைவுலயே இருந்தோம்னா அப்பா பின்னாடியே போயிடுவோம் வரிசையா. ஓ சரி சரி. கூடையே கூட்டு போக மாட்டாரு, அந்த நினைவுல நம்ம பின்னாடி நினைவுல இருக்கதான் சிஸ்டர் கூடையே கூட்டிட்டு போக கூடையே கூட்டிட்டு போறதுக்கு அர்த்தம்.
சரிங்க நம்ம பிரதர். கையை பிடிச்சா கூட்டிட்டு போவாரு. நீங்க நினைவுல இருந்தீங்கன்னா அப்ப கூடவே போயிடுவீங்க. கரெக்ட் கரெக்ட். நானு ஓகே ஓகே ஓகே. நானு பாபாவோடயே சேர்ந்து பறந்துருவோம்னு நினைச்சேன். கரெக்ட். நினைவுல இருக்கும்போது பாபாவோட போவோம். நினைவுலயே இருந்தீங்கன்னா பாபாவோட சேர்ந்து பறந்துருவீங்க விநாச நேரத்துல. இங்க சரி. ஏதாவது புத்திங்கிற மாட்டிக்கிச்சுன்னு என்ன செய்யறது? குழந்தைங்க பின்னாடியும் வீட்டுக்காரர் பின்னாடியும் ஐயோ நான் முன்னாடி போயிட்டு இவங்களுக்கு என்ன ஆயிடுமோ ஏதாயிடுமோ நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இவங்கள்ட்ட அப்புறம் புத்தி கிட்ட திரும்பிடும் இல்லையா? புத்தி வேற பக்கம் திரும்பிடும் இல்லையா? அதுக்குதான் நல்ல விதத்துல நினைவுல இருந்தீங்கன்னா அப்பா கூடயே போயிடுவீங்க. பரந்தாமத்துல முதல் நம்பர்ல பாஸ் ஆகி போயிட்டீங்கன்னா சத்தியத்துக்கு வரும்போது முதல் நம்பர்ல வந்துடுவீங்க இல்லையா? சொல்றான் இல்லையா அப்பா? ஆமாங்க பிரதர். ஓகே. பாபா தாரணையில என்ன சொல்றான்னா, வெறுப்பில்லாத ஒரு இனிமையான சூழ்நிலையை உருவாக்க வேண்டும். வெறுப்பே இருக்கக்கூடாது, இனிமையான சூழ்நிலை தான் இருக்கணும் உங்ககிட்ட யார் வந்தாலும். பாபாவுக்கு சமமா அசரீரியாக புருஷார்த்தம் செய்யணும். நினைவு பலத்தின் மூலமா தான் தனது சுபாவம் இனிமையானதாகவும் கர்மேந்திரங்கள் சாந்தமானதாகவும் ஆக்கி கொள்ள முடியும்ன்றாரு. நினைவு பலம். இப்போது நாம் சங்கம யுகத்தவர், கலியுகத்தவர் கிடையாது என்ற இந்த போதை நஷா பெருமிதத்துல சதா இருக்க வேண்டும். பாபா நம்மை புது உலகின் எஜமானர் ஆக்குவதற்காக படிப்பு சொல்லி தந்து கொண்டிருக்கிறார். அசுத்த சிந்தனைகளை முடித்துவிட வேண்டும். வரதானம் அகால பீடம், இதய பீடத்தில் அமர்ந்து எப்பொழுதும் சிறந்த செயல்களை செய்யக்கூடிய கர்மயோகி ஆவீர்களாக. இந்த நேரத்தில் குழந்தையாக உங்களுக்கு 2 பீடம் கிடைக்குது. ஒன்று அகால பீடம், இரண்டாவது இதய பீடம். ஆனால் யாருடைய ஆட்சி நடக்கிறதோ அவர்கள் தான் சிம்மாசனத்தில் அமர்கிறார்கள். அகால தக் நஷின், யார் அகால பீடத்தில் அமரக்கூடியவர்களா இருக்கிறாங்களோ அவர்கள் சுயராஜ்ய அதிகாரியாக இருப்பாங்க. மேலும் தந்தையின் தில் தக் நஷின் இதய பீடத்திலும் அமர்ந்திருப்பார்கள். தந்தையின் ஆஸ்திக்கும் அதிகாரி ஆவார்கள். அதில் ராஜ்ய பாக்கியம் எல்லாமே வந்து விடுது. கர்மயோகி என்றால் 2 பீடங்களிலுமே அமர்ந்திருப்பார்கள். அப்பேற்பட்ட தக் நஷின், அதாவது பீடத்தில் அமர்ந்திருக்கும் ஆத்மாவின் ஒவ்வொரு செயல் சிறந்ததாக ஆகிவிடுகிறது. ஏன் அப்படின்னா எல்லா கர்ம இந்திரங்களும் லா அண்ட் ஆர்டர், சட்டப்படியும் ஒழுங்காகவும் செயல்பட்டு கொண்டிருக்கும். அதான் என்னன்னா நான் முதல்ல ஆரம்பத்துல சொன்னேன் பாத்தீங்க இல்லையா? அகால பீடம், இதய பீடம் 2 சொல்றாரு இல்லையா? அதுதான் அகால பீடம்ன்றதுதான் பூர்வ மத்திய சிம்மாசனம், நம்ம ஆத்மாக்கள் உட்கார்ந்து இருக்கக்கூடிய இடம். அது அகால பீடம். இதய பீடம்ன்றது அப்பாவோட இதய சிம்மாசனம், பாப்தாதாவோட இதய சிம்மாசனம். இப்படிப்பட்ட 2 சிம்மாசனம் உங்களுக்கு கிடைச்சிருக்குது. பூர்வ மத்திய சிம்மாசனத்துல நீங்க உட்கார்ந்து இருந்தீங்கன்னா அவங்களுக்கு பேரு சுயராஜ்ய அதிகாரிகள். அப்பாவுடைய இதய சிம்மாசனத்துல அமர்ந்து இருந்தீங்கன்னா அப்பாவுடைய ஆஸ்தி கிடைக்கும். அப்பாவுடைய ஆஸ்தி என்னது? விஸ்வராஜ்ய அதிகாரி, அந்த எதிர்கால ராஜ்ய சிம்மாசனம். உங்களுக்கு புரிஞ்சுதான்? உங்களுக்கு இருந்து புரியுதுங்க. இந்த ராஜ்ய சிம்மாசனம் கிடைக்க போகுது. அப்ப நீங்க கர்ம யோகியா இருக்கீங்க அப்படின்னா இந்த 2 சிம்மாசனத்திலயும் அமர்ந்திருக்க கூடியவங்களா இருப்பீங்க. அப்படிப்பட்ட சுயராஜ்ய அதிகாரியில இருந்து செய்யணும். கரெக்டாங்க? ஆமா, கர்மயோகினா நம்ம ஆத்ம நிலையில இருந்து கர்மங்கள் செய்யணும். சுயராஜ்ய அதிகாரியா இருந்து நம்மளுடைய கர்மேந்திரியங்கள் நம்மளுடைய பிரஜைகள் இல்லையா, வேலைக்காரர்கள் இல்லையா, இந்த கை மூலமா காரியம் செஞ்சுட்டு இருக்கேன், இந்த வாய் மூலமா பேசிட்டு இருக்கேன்றது இந்த கர்மேந்திரியங்கள், வாயும் கையும் என்னது நம்மளுடைய வேலையாட்கள். அப்ப நான் ராஜாவை இருந்து இந்த கர்மேந்திரியங்களை இயக்கக்கூடியவனா இருக்கேன். அதுதான் கர்மயோகி நிலை, சுயராஜ்ய அதிகாரி. அப்படிப்பட்டவங்க நல்ல சிறந்த செயல்களை செய்வாங்க. அவங்க செய்யற செயல் எல்லாமே சிறந்த செயலா இருக்கும் அப்படிங்கறத சொல்றாரு. அப்பாவோட இதே சிம்மாசனத்துல இருந்து எதிர்கால விஸ்வராஜ்ய அதிகாரியாக போறேன் அப்படின்னா அவங்களுக்கு அந்த மாதிரி நினைவுல இருந்து ஒரு காரியம் செய்யறோம்னா தெய்வீக குணங்களை வெளிப்படுத்தக்கூடியவங்களா இருப்போம். அப்ப அது 2 சிம்மாசனத்துல அமர்ந்திருக்கவங்க நல்ல செயல்கள் செய்வாங்க, அவங்களதான் கர்ம யோகின்னு சொல்ல முடியும் அப்படிங்கிறார். இப்படிப்பட்டவங்க அந்த கர்மேந்திரியங்களை லா அண்ட் ஆர்டர் படி நடத்தக்கூடியவங்களா இருப்பாங்க அப்படிங்கிறாரு. பாருங்க, ஒழுக்கம், லான என்னது? சட்டப்படியும் ஒழுங்காகவும் நடத்தக்கூடியவங்க, ஆர்டர் படியும் கட்டளைப்படியும் நடத்தக்கூடியவங்க. சட்டம்ன்றது என்ன? லான்றது என்ன? ஸ்ரீமத், கர்மேந்திரியங்களை ஸ்ரீமத் படி நடத்தக்கூடியவங்களா இருப்பாங்க. ஆர்டர் அப்படின்னா கட்டளைப்படி நடத்தக்கூடியவங்களா இருப்பாங்க. சுயராஜ்ய அதிகாரிகளா இருந்து கண்ணு இப்ப என்ன சொல்லிருக்காரு? தேகத்தை பார்க்க கூடாது, ஆன்மாவை தான் பார்க்கணும்னு சொல்றாரு இல்லையா?
கண்ணு அந்த ஸ்ரீமத் படி நடத்துவாங்க. காது வீணான விஷயங்களை கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்றாரு இல்லையா, அதுபடி நடத்துவாங்க. வார்த்தைகள் தவறா பேசக்கூடாதுன்னு வாய்க்கு ஸ்ரீமத் கொடுத்துருக்காரு இல்லையா, இனிமையா தான் பேசணும் அப்படின்னு, அப்படி நடத்துவாங்க. கைகள் எப்பவுமே பணிவு தன்மையான செயல்கள் செய்யணும், செய்யறது மாதிரி இருக்கும். திருப்தியான செயல்கள் செய்யறது மாதிரி இங்க கர்மா செய்யணும்னு சொல்றாரு இல்லையா. நீங்க எப்பவும் அகர்மா செய்யணும், சுகர்மா செய்யணும், விகர்மா செய்திடக்கூடாதுன்னு சொல்றாரு இல்லையா. அது போல இந்த கர்மேந்திரியங்களை கட்டளைப்படி நடத்தக்கூடியவங்க, ஸ்ரீமத் படி நடத்தக்கூடியவங்களா இருப்பாங்க அப்படிங்கறத சொல்றாரு இந்த வர்ணனத்துல. ஓகேங்க பிரதர். ஸ்லோகம் வந்து யார் எப்பொழுதும் சுயமரியாதை சீட்டில் செட்டாக இருக்கையில் நிலைத்திருக்கிறார்களோ அவர்களை குணவான் மற்றும் மகான் ஆவார்கள். இதுதான் சுயமரியாதைகளின் சிம்மாசனம். அது என்ன சுயமரியாதையின் சிம்மாசனம்? அப்பா விஸ்வ கல்யாணக்காரி, நாம யாரு? மாஸ்டர் விஸ்வ கல்யாணக்காரி. அப்பா விஸ்வரட்சகன், அப்ப நாம யாரு? மாஸ்டர் விஸ்வரட்சகன். அப்படிங்கறதுதான் சுயமரியாதை. அப்பா சர்வசக்திவான், நாம யாரு? மாஸ்டர் சர்வசக்திவான். அப்பாவுடைய பேருக்கு பின்னாடி எல்லாம் மாஸ்டர் மாஸ்டர் வருது இல்லையா. அப்பா தூய்மை கடல், நாம மாஸ்டர் தூய்மை கடல். மாஸ்டர் அப்பா அன்பு கடல், நாம மாஸ்டர் அன்பு கடல். இப்படி வருது இல்லையா. சுமான், அந்த சுமான் அப்படிங்கிற அந்த இருக்கை, இந்த சுமான் பயிற்சி செய்யக்கூடிய அந்த சுயமரியாதைகளின் சிம்மாசனம். சுயமரியாதைகளின் இருக்கைனா என்ன? சுயமரியாதைகளின் சிம்மாசனம். இந்த சிம்மாசனத்துல யார் எப்போ உட்கார்ந்து இருப்பாங்களோ அவங்கதான் எப்பவும் குணவானா இருப்பாங்க, மகான் ஆத்மாக்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு ஸ்லோகன்ல. இயற்கையாகவே ஆத்மாவோட குணங்கள் நிறைந்தவர்களாகவும் மகானாகவும் இருப்பாங்க. அப்ப அந்த சுயமரியாதை சீட்டுன்றது நான் யாரு, யாருடைய குழந்தை, எனக்கு என்னெல்லாம் சுயமரியாதை பாபா கொடுத்திருக்காருன்னா, நான் மாஸ்டர் சர்வசக்திவான், அப்புறம் விஸ்வ ரட்சகர், விஸ்வ கல்யாணக்காரி, இந்த மாதிரி. ஆமா, மாஸ்டர் மாஸ்டர் வரும் எல்லாத்துலயும். அப்பாவுக்கு என்ன பேரோ அது எல்லாம் அவருக்கு நான் குழந்தையா இருக்கேன், மாஸ்டர்ங்கிற நினைவு. அதுதான் சுயமரியாதை. அப்ப என்னென்ன சிம்மாசனம் பாத்தீங்கன்னா 4 சிம்மாசனம் இருக்குது. அதுல ஒண்ணு புருவ மத்திய சிம்மாசனம், அக்கால பீடம். இன்னொன்னு அப்பாவுடைய இதய சிம்மாசனம், பாப்தாதாவோட இதய சிம்மாசனம், அது இதய பீடம். அப்புறம் இந்த சுயமரியாதை சொன்னாரு பத்தி இல்லையா, சுயமரியாதைகளின் இருக்கை அப்படின்னு, அதுதான் சுயமரியாதைகளின் சிம்மாசனம். யார் எப்பவுமே இந்த 3 சிம்மாசனத்திலையும் அமர்ந்திருப்பாங்களோ அவங்க கண்டிப்பா எதிர்கால ராஜ்ய சிம்மாசனத்துல அமர்ந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லுவார். இதுவும் சொல்லுவாரு. அப்புறம் யாரு சுயராஜ்ய அதிகாரிகளா இங்க இருக்காங்களோ சங்கம யுகத்துல அவங்க கண்டிப்பா விஸ்வராஜ்ய அதிகாரியாவும் வருவாங்க அப்படின்னு சொல்லுவார். எல்லாமே இந்த விஷயத்துலதான் இருக்குது. இதுதான் உங்களுக்கு நினைவு. யோகாவும் அந்த சிம்மாசனத்தை பத்தின விஷயங்கள் தான் நமக்குடைய நினைவும் கூட. யோகாவும் அதுதான், ராஜாவும் ஆக போறோம். அதனாலதான் ராஜ யோகின்னு சொல்றாரு. ஆத்மாக்கான பயிற்சி இல்லையா, ஆத்மா தானே ராஜா. அந்த ஆத்மா செய்யக்கூடிய யோகம் தான் இந்த சிம்மாசனம். யார் சதா நினைவுலயே இருப்பாங்களோ பாபா நினைவு, அவங்க இதயத்துல இருப்பாங்க. இதய பீடம், இதய பீடத்துல இருப்பாங்க, இல்ல புருவ மத்திய பீடத்துல இருப்பாங்க, இல்ல சுயமரியாதைகள் அப்படிங்கிற அந்த பீடத்துல இருப்பாங்க. இப்படி 3 பீடத்துலயும் அமர்ந்திருக்கவங்க கண்டிப்பா எதிர்கால அந்த ராஜ்ய சிம்மாசனம் அப்படிங்கிற அந்த பீடத்துலயும் அமர்ந்துருவாங்க. சூப்பர் பிரதர் வாணி, சூப்பர். பிரதர் ரொம்ப நல்லா இருக்கு வாணி. தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ சிவபா, தேங்க்யூ சாந்தி பிரதர். தேங்க்யூ சிஸ்டர். ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.